வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் லக்ஷ்மி அவர்கள் எழுதிய ஒரு நாவல். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். சந்தியா ஒரு கணம் பயந்து போய்விட்டாள். சாலையின் எதிர்ப்பக்கத்து நடைபாதையில் கையில் பிரீஃப் கேஸுடன் வயதான ஒரு மனிதனிடம் பேசியபடி நின்று கொண்டிருந்தான் கௌதம். சிரித்து பேசி ஆளை மயக்கி தன் வலைக்குள் போட்டுக்கொள்வதில் அவன் அசகாய சூரனாயிற்றே. பாவம், யாரோ ஒரு பெரியவர் இவனது பேச்சை கேட்டு ஏமாந்து போகப் போகிறார். ஆமாம், இவன் எப்போது அகமதாபாத்தில் இருந்து வந்தான்? சென்னையில் இவனுக்கு என்ன வேலை? ஏன் வந்தான்? வினாடியில் மனசிலே பல கேள்விகள், விடை தெரியாத ஒரே குழப்பம். பாம்பை கண்டுவிட்டது போல பயத்தில் அவளது நெஞ்சு தீவிரமாக அடித்து கொண்டது. நல்ல வேளை, அவள் போக வேண்டிய பஸ் வந்துவிட்டது. சட்டென்ற கூட்டத்தில் கலந்து கரைந்து போனாள். ஜன்னல் ஓரமாக ஒரு இருக்கை அவளுக்கு அன்று அதிசயமாக கிடைத்துவிட்டது. மெல்ல மறுபக்கத்து சாலையை பார்த்தாள். பெரியவருடன் பேச்சை முடித்து கொண்டு வலது கையால் தன் டையை சரி செய்தபடி அவன் போக வேண்டிய பஸ்ஸை பிடிக்க வேகமாக நிலையத்தை நோக்கி திரும்பிவிட்டான். பஸ் நகரத் தொடங்கியதும் அப்பாடா என்றதொரு நிம்மதி அவளுக்கு. கௌதம் அவளை மறுநாள் கட்டாயம் அலுவலகத்தில் வந்து சந்திப்பான். அதை நினைக்கும் போது நெஞ்சை பாறாங்கல் அமுக்குவது போன்றதொரு அழுத்தம். கௌதம் என்ற இந்த பாவியால் தானே அவளது வாழ்க்கை சீர்குலைந்து போனது. இமையோரத்தை கண்ணீர் நனைப்பதை உணர்ந்தாள். தன்னந்தனியாகிவிட்டோம் என்று தன் மீதே ஏற்பட்ட அனுதாபத்தில் பொங்கி எழுந்த அழுகையை அடக்கி கொண்டாள். இனி எத்தனைதான் அழுது பயன்? போன அப்பா திரும்ப போவதில்லை. இரண்டாவது முறை அப்பாவுக்கு மாரடைப்பு வந்ததற்கு தான் காரணம் என்றதொரு குற்ற உணர்வு அவளை சதா வருத்தி கொண்டிருந்தது. சின்ன வயதிலேயே தாயை இழந்து விட்டவள் சந்தியா. பல காரணங்களை முன்னிட்டு நாராயணன் மறுமணம் செய்து கொள்ளவில்லை. இள வயதில் விதவையாகி தம்பியுடன் வாழ வந்த அத்தை கோதைதான் அவளை வளர்த்து ஆளாக்கியவள். இன்னமும் அவளுக்கு துணையாக அவளை கவனித்துக் கொள்கிறவள். அப்பாவை விட சில வயது மூத்தவள் அத்தை. கொஞ்ச காலமாகவே அவள் ரொம்பவே உடல் ஒடுங்கி விட்டிருந்தாள். நாராயணன் போனதுக்கு நான் போயிருக்கலாம். அவனுக்கு சாகர வயசா? 55 வயசுல அரைநொடியில ஏமா வந்துட்டானே என அடிக்கடி புலம்பிக் கொண்டிருந்தாள். அத்தை புக்ககத்தில் இருந்து கொஞ்சம் பணம் கொண்டு வந்திருந்தாள். அதில் இருந்து வந்த வட்டிப்பணம், நாராயணனின் சம்பாத்தியம், சந்தியாவின் சம்பளம் எல்லாவற்றையும் சேர்த்து பிடித்து குடும்பம் ஓரளவு ஓடிக்கொண்டிருந்தது. இப்போது குடும்பத்தை சீராக நடத்தி போக கோதை மிகவும் சிரமப்பட்டாள். எத்தனையோ தேவைகளை அவர்கள் இருவரும் தியாகம் செய்ய வேண்டியிருந்தது. அப்பா வங்கியில் கூட்டு பெயரில் போட்டு வைத்திருந்த சேமிப்பு அனைத்தும் அவரது ஆஸ்பத்திரி செலவுக்கும் கடைசி காரியங்களுக்கும் செலவாகி போயிருந்தது. முன்பிருந்த ஒண்டு குடித்தனத்திலே தொடர்ந்து வசித்து கொண்டிருந்தால் வாடகை அவர்களது கழுத்தை இருக்காது. அங்கே இனி வசிக்க முடியாது என்ற நிலை வந்ததும் தான் அப்பா சாந்தோம் பகுதியில் இருந்த பெஞ்சமின் குறுக்கு தெரு என்ற அந்த சந்துக்குள் இருந்ததொரு சிறிய தனி ஓட்டு வீட்டை வாடகைக்கு எடுத்து இடம் மாறிவிட்டிருந்தார். நெடுஞ்சாலையின் குறுக்கே ஓடியதொரு தெருவுக்கு இடையே நீண்டதாக அமைந்ததொரு நெருக்கமான சந்து அது. முன்னால் வசித்த திருவல்லிக்கேணி சுந்தர வீராட்சி தெருவை விட இது ஒன்றும் அதிக மோசமில்லை. விடியற்காலையில் சாந்தோம் கடற்கரை வரை நடந்துவிட்டு வர முயன்ற அப்பா சில சமயம் எதிரில் வந்த எருமை மாடுகளுடன் முட்டிக்கொள்ள நேர்ந்தது. இரவு வேளைகளில் மாடுகளை தெருவிலேயே கட்டி போட்டு விட்டிருந்தனர் அதன் சொந்தக்காரர்கள். அதன் பயன் கடல் காற்று சாண நாற்றத்தை அள்ளி கொண்டு அவ்வப்போது கூடத்திற்குள் புகுந்தது. மின் விசிறியை சுழல விடாது தூங்க முடியாத அளவு கொசுக்களின் தொந்தரவு. பரவாயில்லை, இங்கே கொசுக்கள் மட்டும்தான் காதில் பாடி கழுத்தில் உட்கார்ந்து ரத்தம் உறிஞ்சி துன்பப்படுத்தின. அந்த பழைய வீட்டில் அக்கம் பக்கத்தவர்கள் அவளை பற்றி இருதயத்தில் ரத்தம் வழிய குத்தி குதறி பேசிய வம்புகள். அப்பப்பா, அங்கே வந்து குடியேறி சில மாதங்கள் தான் ஆகிவிட்டிருந்தன என்ற காரணத்திலோ
அக்கம் பக்கத்தவர்களுக்கு நின்று பேச நேரம் இல்லாது அவரவர்கள் வீட்டு வேலை தலைக்கு மேல் இருந்த காரணத்தாலோ கொசு தொல்லையையும் சாண வாசனையையும் அனுபவித்துக் கொண்டு அவளால் அமைதியாக வாழ முடிந்தது. அந்த அமைதியை குலைக்க வந்தவன் போல கௌதம் ஏன் சென்னைக்கு வந்திருக்கிறான்? பஸ் நின்றதும் அவள் பரபரப்புடன் எழுந்து கூட்டத்தை இடித்து தள்ளி கொண்டு இறங்கினாள். வெள்ளிக்கிழமை மாலை வேளையில் அவள் நடைபாதையில் நின்று மல்லிகைப்பூ என கூவிக்கொண்டிருக்கும் சிறுவனிடம் ஒரு முழம் மல்லிகை சரத்தை வாங்கி கொண்டு வீடு திரும்புவது வழக்கம். அப்பா அம்மா போட்டோவுக்கு பாதியை சூட்டிவிட்டு மீதியை தன் கூந்தலில் வைத்துக் கொள்வாள். வாழ்க்கையில் அவள் அனுபவித்த பெரும் போக பாக்கியங்களில் அது ஒன்று. மல்லிப்பூ என்ற காதருகில் கத்திய பையனின் குரலை கேட்காதவளாக அவள் வேகமாக நடந்தாள். தெருவுக்குள் புகுவதற்குள் மாலை மங்கி லேசாக இருள் பரவி கொண்டு விட்டது. சந்தின் இரு பக்கத்திலும் நிம்மதியாக படுத்தபடியே அசை போட்டு கொண்டிருந்த மாடுகளுக்கிடையே வேகமாக நடந்தாள். தெரு விளக்குகள் பளிச்சென்று எரியத் தொடங்கின. அவளுக்கு தெரியும், அத்தை கோதை உள்ளுக்கும் வாயிலுக்கும் அதற்குள் 100 தடவை நடந்து விட்டிருப்பாள். அன்று அவள் 2 பஸ்களை தவற விட்டிருந்தாள். வேலையினின்று நேரே வீட்டுக்கு வர முயலாது அவள் கடை தெருவில் சிறிது நேரத்தை கழித்து விட்டிருந்தாள். முதல் நாள்தான் சம்பளம் வாங்கியிருந்தாள். தோள்பையில் பர்சில் அன்றாட பஸ் செலவுக்கு போக ஒரு 10 ரூபாய் தாள் கனத்து கொண்டிருந்தது. அத்தைக்கு பேரிச்சம்பழம் என்றால் உயிர். மாதந்தோறும் சம்பளம் வாங்கிய தினத்தன்றோ அல்லது மறுநாளோ அவள் அத்தைக்காக ஏதாவது பழம் மிட்டாய் வாங்கி கொண்டு போவது வழக்கம். எனக்கு என்னத்துக்கு இதெல்லாம், பணத்தை ஏன் வீணடிக்கிற என அத்தை அன்போடு கடிந்து கொள்வாள். ஆனாலும் அவளது கண்களில் பெருமை பளிச்சிடும். அந்த சிறப்பு அங்காடியில் கொஞ்ச நேரம் எல்லா பொருள்களையும் சுற்றி பார்த்துவிட்டு ஒரு பொட்டலம் பேரிச்சம்பழத்துடன் வெளியேறுவதற்குள் அவள் பிடிக்க வேண்டிய பஸ்கள் 2 சென்று விட்டிருந்தன. வீட்டுக்கு திரும்ப நேரமானதும் ஒரு விஷயத்தில் நல்லதே, இல்லாவிட்டால் கௌதம் சென்னைக்கு வந்திருப்பது அவளுக்கு தெரியாது போய்விட்டிருக்கும். திடீரென்று அலுவலகத்தில் அவளை தேடிக்கொண்டு வந்து அதிர்ச்சியை தந்து விட்டிருப்பான். அவன் தந்த அதிர்ச்சியால் தானே அப்பா மாரடைப்பு வந்து இறந்து போனார். இப்போது மகளுக்கு யமனாக வந்திருக்கிறான் போலிருக்கிறது. கண்களை நீர் முட்டியது. வாசலில் வந்து நின்று கொண்டிருந்த அத்தை அவளை கண்டதும் நிம்மதியாக பெருமூச்சு விட்டாள். சந்தியா நீட்டிய பொட்டலத்தை வாங்கி கொண்டாள். படத்துக்கு பூ போட்டாத்தான் அப்பாவையும் அம்மாவையும் நான் மதிக்கிறதா அர்த்தமா? வெள்ளிக்கிழமை நீயும் கொஞ்சம் தலையில வச்சுக்கலாமே. அது ஒண்ணுதான் குறைச்சலாக இருந்தது. படக்கென்று சொல்ல நாக்கு துடித்தது. பாவம் அத்தை வயசு காலத்தில் ஒரு இளம் பெண்ணுக்கு காவலாக இருக்கும் பொறுப்பை சுமந்து கொண்டு வீட்டை நிர்வகித்து வேலைக்கு சமைத்து போட்டு சந்தியா தன்னந்தனியாக இல்லை என்று பார்ப்பவர்களுக்கு ஒரு கௌரவ போர்வையில் வாழ வைத்து கொண்டிருக்கிறாள். அவளிடம் சுருக்கென்று பேசுவது நியாயம் அல்ல. மேலும் அந்த விவகாரத்தில் அவளுக்கு பங்கு ஏதும் இருக்கவில்லையே. சந்தியா தானே தேடிக்கொண்ட அவலம்தானே அந்த நிகழ்ச்சி. எப்படியோ இருக்கியே சந்தியா, உடம்புக்கு ஏதாச்சும்? அத்தையின் குரலில் கவலை தொனித்தது. உடம்புக்கு ஒண்ணுமில்ல அத்தை, மனசுதான் குழம்பி போயிருக்கு. அந்த பாவி கௌதமை சித்த முன்பு பார்த்தேன். சொல்லிவிட்டு ஓவென்று அழ வேண்டும் போன்றதொரு துயர சுமை மனதை கனத்து கொண்டிருந்தது. நாள் முழுவதும் முளைத்து கொண்டு கிடக்கும் அந்த கிழவியிடம் அதை சொல்லி அவளது அமைதியை குலைப்பானேன்? குளியலறையில வெந்நீர் எடுத்து வச்சிருக்கேன், இந்நேரம் ஆறி போயிருக்கும். குளிச்சுட்டு வந்து சாப்பிடுமா? அத்தை உபசரித்தாள். பின் பக்கத்தில் இருந்து வராந்தாவை ஒட்டி இருந்தது குளியலறை. தூறு பிடித்து போன தகர கதவு இணைப்பு ஆணிகளை இழந்து ஒரு பக்கம் ஆடிக்கொண்டிருந்தது. குளியலறைக்குள் ஜாக்கிரதையாகவே கால் வைக்க வேண்டும், இல்லாவிட்டால் பாசி சறுக்கி மண்டை டமால் ஆகிவிடும் என்ற நிலை. அத்தை என்ன செய்வாள் பாவம்? வாரத்துக்கு ஒரு முறை அவகாசம் கிடைக்கும் போது சுரண்டி தேய்த்து சுத்தப்படுத்தி கொண்டு வருகிறாள். அவளது குளியலை கிணற்றடியில் வாளியில் நீரை இழுத்து தலை மீது ஊற்றிக்கொண்டு வேகமாக முடித்து கொண்டு விடுவாள். பக்கத்து வீட்டு அம்மா மதில் சுவரை தாண்டி ஏதாவது விசாரித்தால் பேசிக்கொண்டே அவள் குளியலை முடித்து கொள்ள இயலும். வயது பெண் சந்தியா அப்படி குளிக்க இயலுமா? வாளியில் நிறைத்து வைத்திருந்த சுடு தண்ணீர் நன்றாக ஆறிவிட்டிருந்தது.
கேஸ் அடுப்பிலே அவளுக்காக அத்தை மிகவும் சிக்கனமாக ஒரு குண்டான் அளவு காய்ச்சி பச்சை தண்ணீருடன் பதமாக விழாவி தயாராக வைத்திருக்கிறாளே, அதுவே பெரிய காரியம். அவசரமாக குளியலை முடித்து கொண்டு செடியில் காய போட்டிருந்த வாயில் சேலையை இழுத்து உடுத்தி கொண்டு கூடத்துக்கு வந்தாள். காலையில் இருந்து தலையை சுமையாக கனத்த கொண்டையை அவிழ்த்து கூந்தலை முதுகில் புரள விட்டு கொண்டாள். விரைவாக முடியை சீவி பின்னலிட்டு கொண்ட போது அந்த நினைவு நெஞ்சை உறுத்தியது. மயில் தோகை போல அடர்த்தியான கூந்தல் உனக்கு. எப்படி உங்களுக்கு தெரியும்? உன் தந்தையை நான் பார்க்க வந்தபோது நீ சமையல் அறையில் இருந்து வெளியே எட்டி பார்த்த. அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தலைக்கு குளிச்சுட்டு ஈரமுடியை காய அப்படியே முதுகுல பறத்து விட்டு கொண்டிருந்த. இடை வரை முதுகில் பரவி கிடந்த முடியைத்தான் முதல்ல நான் பார்த்தேன். பின்னர் நான் முகத்தை பார்த்தேன். அவ்வளவுதான். ஆள் நான் அவுட். வரிசை பற்கள் தெரிய சிரித்து அவளை பேச்சிலே மயக்கியவன் கௌதம். கூடத்து தரை மீது அத்தை சாப்பிட தட்டை வைத்தாள். அதற்கு மேல் தாமதிக்க முடியாது. நெற்றியில் குங்கும பொட்டொன்றை பளிச்சென்று வைத்து கொண்டாள். கைகளை கழுவி துடைத்து கொண்டு அலமாரிக்குள் அடக்கமாக இருந்த காமாட்சி விளக்கை எரிய விட்டாள். ஊதுவத்தி ஒன்றை கொளுத்தி அப்பாவும் அம்மாவும் ஜோடியாக காட்சி தந்த படத்தின் சட்டத்தின் இடுக்கில் சொருகினாள். கை கூப்பி அவர்களை வணங்கிவிட்டு தட்டி எதிரில் உட்கார்ந்து கொண்டாள். கடைஞ்ச கீரை உனக்கு பிடிக்கும்னு ஒரு கத்தை வாங்கி சமைச்சிருக்க. கெட்டி பருப்பும் ரசமும் தான் செய்ய முடிஞ்சது. முன்ன போல எனக்கு ரொம்ப நேரம் அடுப்படியில நிக்க முடியறதில்ல. தண்ணியும் சோறும் போட்டா கூட போதும் அத்தை. ஏன் எனக்காக பாடுபடுறீங்க? உனக்கு ஒரு ஒழுங்கு செய்ய முடியாதபடி நாராயணன் போயிட்டான். உன்னை ஒருத்தன் கையில பிடிச்சு கொடுத்துட்டு கண்ணை மூடணும்னு ஆசைப்படுறேன். பருப்பு சோறு தொண்டைக்குள் சிக்கி விட்டது போன்ற வேதனையில் துவண்டு போனாள் சந்தியா. அப்பா அப்படித்தான் எண்ணி அவளுக்கு கல்யாண ஏற்பாடுகள் செய்ய போக அதன் நிலை என்னவாயிற்று? அவசரமாக சாப்பாட்டை முடித்து கொண்டு எழுந்து விட்டாள். நல்லாவே நீ சாப்பிடல. உனக்கு உடம்பு சரியில்லைன்னு எனக்கு தோணுது. தலைவலி லேசா இருந்தா மாத்திரை ஒன்று போட்டுக்கோ. அமிர்தாஞ்சன் கொஞ்சம் எடுத்து பொட்டுல தடவிக்கோ. படுக்க முன்னால மறக்காம பால் சாப்பிடு. உடம்பு நாளுக்கு நாள் குச்சியா போயிட்டு இருக்கு. அப்பாவை நினைச்சு வேதனைப்படுற. நானும் தான் தினமும் ஒரு பாட்டம் அழறேன். என்ன பயன் சொல்லு? தழுதழுத்தாள் அத்தை. அதெல்லாம் ஒண்ணுமில்ல அத்தை. இன்னைக்கு அலுவலகத்துல ஏகப்பட்ட வேலை. நாளைக்கும் மறுநாளும் விடுமுறை இல்லையா? சனிக்கிழமை அலுவலகம் உண்டே. ஏன் நாளைக்கு லீவு? அலுவலகம் தொடங்கி 25வது ஆண்டு விழா. சாயங்காலம் ஒரு மீட்டிங் இருக்கு. நான் போக போறதில்ல. போக வேணும்னு கட்டாயம் இல்லை. சொல்லிக்கொண்டே கூடத்து விளக்கை போட்டுவிட்டு ஜமக்காலத்தை உதறி தரை மீது விரித்தாள். தலையணையை தூசி தட்டி போட்டு கொண்டு விளக்கை அணைத்துவிட்டு தொப்பென்று அதன் மீது சரிந்தாள். அத்தை மன்னிச்சுக்கோங்க, எனக்கு ரொம்ப தூக்கம் வரது, குரல் கொடுத்தாள். முதல்ல பாலை சாப்பிடு. அத்தை பால் டம்ளருடன் வேகமாக உள்ளே வந்தாள். தெருவில் எரிந்து கொண்டிருந்த குழல் விளக்கு வெளிச்சம் ஜன்னல் வழியே அறையை நிறைத்து கொண்டிருந்தது. பாலை ஒரே வாயாக விழுங்கிவிட்டு டம்ளரை அத்தையிடம் கொடுத்துவிட்டு போர்வையை தலை வரை இழுத்து வழிய விட்டு கொண்டாள். விசிறிய போட்டுக்க மறந்துட்டியே, சித்த நேரத்துல கொசு அப்பிடுமே. ஆதங்கத்துடன் அத்தை மின் விசிறியை சுழல செய்துவிட்டு உள்ளே சென்று விட்டாள். கோடை காலத்து வெம்மை கூரையை பொத்து கொண்டு மின் விசிறி காற்றுடன் அனலாக அறைக்குள் தவழ்ந்தது. வாசலில் அடிக்கொரு தடவை எச்சில் இலைக்கு சண்டையிடும் தெரு நாய்களின் குறைப்பை தவிர வெகு விரைவில் அந்த சந்தில் இருந்த அத்தனை வீட்டவர்களும் படுக்க போய்விட்டனர். டிவி வைத்து கொள்ள பெரும்பாலான வீட்டவர்களுக்கு வசதி இருக்கவில்லை. நாள் முழுவதும் உடலை கசக்கி பிழிந்து கொண்டு உழைத்துவிட்டு வீடு திரும்பும் தொழிலாளிகள் நிறைந்த சந்து. மெலிதாக இங்கும் அங்கும் சில வீட்டில் இருந்து ஒலித்த ரேடியோ இசை தவிர மனித அரவம் 9 மணிக்குள் அடங்கி போய்விட்டிருந்தது. அத்தை பாயை விரித்து படுத்தாள். 5 நிமிடத்தில் ஆழ்ந்து உறங்கி போய்விடுவாள். கூடத்தில் இருந்து சன்னமான குரட்டை ஒலி எழும்பிக் கொண்டிருந்தது. தெரு நாய்கள் கூட ஓய்ந்து வேறு இடங்களுக்கு ஓடிவிட்டிருந்தன. தெருவே தூங்கிவிட்டது போன்றதொரு அமைதி. ஆனால் அவளுக்கு உறக்கமே வரவில்லை. ஜாகுலா போல் சிங்க பற்கள் நீண்டு தெரிய கௌதம் சிரித்து கொண்டு நிற்பது போன்றதொரு பிரம்மையில் திடுக்கிட்டு போய் எழுந்து உட்கார்ந்தாள். அப்பா
என தனியே தவிக்க விட்டு போயிட்டீங்களே! ஓவென்று அலறி புலம்ப வேண்டும் போன்றதொரு துன்பம் தொண்டையை அடைத்தது. மறுபடி தலையணை மீது சாய்ந்து கொண்டாள். முத்துக்கள் போன்ற கண்ணீர் துளிகள் குபு குபுவென்று தலையணை மீது கொட்ட அவள் ஓசைப்படாது அழுதாள். தனது அறியாமையை எண்ணி நினைத்து நெஞ்சு நொறுங்கி கண்ணீர் விட்டாள். இனி எப்படி வாழப் போகிறோமோ என்று இனம் காண முடியாத தன் வருங்காலத்தை எண்ணி வருந்தி விசும்பினாள். ஒரு சிறிதளவு இருந்த மன அமைதியை கூட சிதறடிக்க வந்து விட்டிருக்கும் கௌதமை எண்ணி பயத்தில் கலங்கி அழுதாள். ஆமாம், அழுவதை தவிர அவளுக்கு வேறு மார்க்கம் ஏதும் கிடையாதா? அப்பா உயிருடன் இருக்கும்போதே அவளை பயமுறுத்தி பதற செய்த கௌதம் கடங்காரன் இப்போது அவளை ஆட்டி படைக்கப் போகிறான். பெண் என்ற பூமிதனில் பிறந்து விட்டால் மிக பிழை இருக்குதடி தங்கமே தங்கம். பாரதி எழுதி வைத்து போனது யுக யுகமாக உண்மையாகவே இருக்கப் போகிறதா? பெண் என்ற படைப்பிற்கு அத்தனை மட்டமான தகுதியா? பலவும் எண்ணி உற்சாகமின்றி வெகு நேரம் படுக்கையில் புரண்டு கொண்டிருந்தாள். திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்த போது விடிந்து வெகு நேரமாகிவிட்டிருந்தது. சுள் என்ற வெயில் ஜன்னல் ஊடே முகத்தில் வீசுவதை உணர்ந்தாள். இன்னைக்கு லீவு தானே, தூங்கட்டும்னு நான் உன்னை எழுப்பல. வாயிற்படி அருகிலே வந்து நின்ற அத்தை முறுவலித்தாள். சீக்கிரம் பல் துலக்கிட்டு முதல்ல கொஞ்சம் சூடா காஃபி சாப்பிடு. பிறகு கண்களை சிமிட்டியபடி எழுந்து சோம்பல் முறித்தாள் சந்தியா. பிறகு நல்லா ஒரு கை எண்ணெய் வச்சு தேய்ச்சி விடுறேன், வெந்நீர் வச்சு தரேன், தலை முழுகிட்டு உனக்காக நான் தயாரிக்க போற இடியாப்பத்தையும் காஃபியையும் சாப்பிடு. ஏதாவது கதை புத்தகத்தை படிச்சுட்டு ஓய்வா இரு. பகலுக்கு வேண்டியதை நொடியில சமைச்சு போடுறேன். அத்தை, இன்னைக்கு நான் உங்களுக்கு பாத்திரம் கழுவி கொடுத்து காய்கறி நறுக்கி தந்து உதவ போறேன். வேண்டாம் சந்தியா, இந்த வேலையெல்லாம் எனக்கு ரொம்ப பெருசில்ல. நொடியில சமாளித்து விடுறவ. இப்பதான் கொஞ்ச நாளா ரொம்ப அசதியா இருக்கு. வயசாகிறது இல்லையா? கடந்த ஆண்டு முன்பக்க நெற்றி முடி மட்டும் பட்டையாக வெளுத்து தெரிந்தது. ஆனால் இப்போது அத்தையின் தலையில் கருப்பு முடிதான் இங்கும் அங்கும் இழையோடின. அத்தனை நரை, முகத்தில் எத்தனை சுருக்கங்கள், கண்களை சுற்றி தெரிந்த அந்த கருமை இனி வெறுமையாகிவிட்டோம் என்றதன் அறிகுறி போலும். ஆனாலும் அத்தையின் அன்பிலே குறைவே இல்லை. எண்ணிய போது மனதை என்னவோ செய்தது. ஓட்டு கூரை வீடு என்றாலும் தனியானதொரு சிறு வீடு. ஒரே அறை, கூடம், முற்றம், தாழ்வாரம், நடை, சமையலறை, பின்பக்கத்து வராந்தா, தோட்டத்தில் ஒரு கையளவு பூமியில் கிணறு, சுற்றி சிமெண்ட் மேடை, அத்தையின் உழைப்பால் உயர்ந்து நின்றதொரு வாழை மரம். இந்த பக்கம் ஓட்டை தாவி கொண்டிருந்ததொரு நித்திய மல்லிக்கொடி. சுற்றிலும் அக்கம் பக்கத்தவர்களின் சுற்றுச்சுவர். இந்த தனி வீட்டை அப்பா கொஞ்சம் குறைவான வாடகையிலே தான் கண்டுபிடித்திருந்தார். மாதம் 300 ரூபாய்கள் தான். ஆனால் சில தினங்களுக்கு முன் வந்த வீட்டுக்காரர் ஒரு திடுக்கிடும் தகவலை சொல்லிவிட்டு போயிருந்தார். அவரது மகன் அரபு நாட்டில் வேலை பார்ப்பவன். ஊருக்கு திரும்பினால் அவர்கள் வீட்டை காலி செய்து தர வேண்டியிருக்கும். அதை இடித்து மாடி வீடாக கட்ட வேண்டும் என்றதொரு எண்ணம் அவருக்கு இருந்தது. அவள் மிகவும் அதிர்ந்து போய்விட்டாள். அது மாதிரியானதொரு தனி வீட்டை குறைந்த வாடகைக்கு அவள் எங்கே தேட முடியும்? அத்தைதான் சமாதானம் சொன்னாள். வாடகையை ஏற்ற இப்படி ஒரு உபாயம் கூட 50 தொலைத்து விடுவோம். கொஞ்ச நாள் சும்மா இருப்பார். வெளிநாட்டில் வசதியாக வாழ்ந்த பிள்ளை. இந்த சாண நாற்ற சந்துக்கா குடிவரப் போகிறான். கவலைப்படாத, கிழவனுக்கு இது போல இந்த வட்டாரத்துல 7 வீடுகள் இருக்கு. மனிதன் கயிறு விடுகிறார் என்று ஆறுதல் சொன்னாள். இன்னும் கூடுதலாக 50 கொடுக்க அவளுக்கு கட்டுப்படியாகாதே. அத்தை, வாடகையை ஏற்றிக்கொண்டே போனால் நாம் என்ன செய்ய முடியும்? ஏன் வட்டி பணத்திலிருந்து வாடகையை சமாளிப்போம். உன் சம்பாத்தியத்தில் வீட்டை நிர்வகிப்போம். அத்தைக்கு இந்த வயதிலும் ரொம்பவே துணிச்சல். அத்தைக்கு மாதம் 500க்கு கூடுதலாக வட்டி கிடைத்து கொண்டிருந்தது. சந்தியாவின் சம்பளம் இப்பொழுதுதான் 700ஐ எட்டிவிட்டிருந்தது. இந்த விலைவாசியில் பலவாறு எண்ணி கவலைப்பட்டாள் அவள். எண்ணெய் தேய்த்து ஸ்நானம் செய்துவிட்டு கூந்தலை காய வைத்து அள்ளி முடிந்து கொண்டு காஃபி பலகாரம் சாப்பிட்டு முடித்தாள். வீட்டில் இருந்த ஒரே அறையை கொஞ்சம் சுத்தம் செய்து அத்தைக்கு உதவியாக இருக்க உள்ளே சென்றாள். கதவில்லாத அலமாரியில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த புத்தகங்கள் பல அப்பாவின் பொக்கிஷங்கள்.
சில அவளுடையவை தாறுமாறாக கிடந்தன. அறையை கூட்டி சுத்தம் செய்துவிட்டு அலமாரி தட்டுகளில் இருந்த புத்தகங்களை ஒழுங்காக அடுக்க துவங்கிய போது பௌதீக சாஸ்திரம் என்ற தடிமனான அவளது கல்லூரி நாள் புத்தகம் கை தவறி கீழே விழுந்து இறக்கையை பிரித்து கொண்ட பறவையாக தரையில் கிடந்தது. அவசரமாக அதை குனிந்து எடுத்தாள். அதற்குள் இருந்து விழுந்த கடித உரை அவள் நெஞ்சை துணுக்குற செய்தது. அது கௌதம் அவளுக்கு எழுதியிருந்த கடிதம். நடுங்கும் விரல்களால் அதை எடுத்து பிரித்தாள். கண்மணி சந்தியாவுக்கு கௌதம் எழுதிய சின்ன கடிதம் இது. இன்று மாலை வழக்கம் போல நாம் கடற்கரையில் சந்திப்போம். திரும்ப உன்னை என் ஸ்கூட்டரில் ஏற்றிக்கொண்டு வீட்டில் கொண்டு விட்டு விடுவேன். வீட்டு வாசலில் அல்ல, பயந்து போய் விடாதே. திருமுனையில் பத்திரமாய் இறக்கிவிட்டு போய் விடுவேன். அன்பன் கௌதம். கோபத்துடன் அந்த கடிதத்தை அவள் சுக்கல் சுக்கலாக கிழித்து போட்டாள். அவன் அவளுக்கு எழுதியிருந்த அத்தனை கடிதங்களையும் ஏற்கனவே கிழித்து நெருப்பிட்டு கொளுத்து விட்டிருந்தாள். இந்த ஒன்று எப்படியோ ஞாபக மறதியில் அவள் கல்லூரி பாட புத்தகத்திலே ஒளித்து வைத்திருந்தது. வீடு மாறி அமர்க்களத்தில் தொலைந்து போகாது இப்போது கிட்டியதே. அவள் கையிலேயே சிக்கியது நல்லதாயிற்று. இல்லையென்றால் புத்தகங்களை அடுக்கிக் கொண்டிருந்தாள். ஆனால் மனம் கடந்து போன கசப்பான சங்கதிகளை ஒன்றன் பின் ஒன்றாக அடுக்கிக் கொண்டிருந்தது. அது உண்மைதான். கௌதம் முதலாக அவளை அவர்களது வீட்டில்தான் சந்தித்தான். இன்று போல அன்றும் அத்தை எண்ணெய் வைத்து தேய்த்து விட தலையை முழுகிவிட்டு தனது அடர்ந்த கூந்தலை காய வைத்து கொண்டு அறைக்குள்ளே மின்விசிறி அடியில் நின்று கொண்டிருந்தவள் தாழ்வாரத்திலே கேட்ட குரலால் ஈர்க்கப்பட்டு எட்டி பார்த்தாள். யாரது என்று அதட்டி கொண்டு சமையல் அறையில் இருந்து வெளியே வந்து விட்டாள் அத்தை. அப்பா அது சமயம் பின் பக்கம் இருந்த பொது குளியல் அறையில் குளித்து கொண்டிருந்தார். அவர்கள் அப்போது திருவல்லிக்கேணி சுந்தர வீராட்சி தெருவின் முன்பகுதியில் உண்டு குடித்தனமாக வசித்துக் கொண்டிருந்தனர். அவளுக்கு நினைவு தெரிந்த நாளில் இருந்து அங்குதான் வசித்தனர். பின்பகுதியை வீட்டுக்கார அம்மா தன் உபயோகத்துக்கு ஒதுக்கி கொண்டிருந்தாள். அத்தைக்கும் வீட்டுக்கார அம்மா பங்காருவுக்கும் அத்தனை நேச பொருத்தம் இருந்ததில்லை. அவர்கள் குடும்பத்தவர்கள் அத்தனை பேரும் பக்கத்தில் இருந்த சந்தை வாசலுக்கு போகும் வழியாக பின் வாயில் பக்கமாக உபயோகித்துக் கொண்டிருந்தனர். பார்க்க வாளிப்பாக அழகாக இருந்த சந்தியாவை பற்றி அந்த அம்மாளுக்கு ஆதி நாளில் இருந்தே பயம். தன் மகனையும் மற்ற குழந்தைகளையும் அவள் மறந்தும் நாராயணன் வசித்த முன் பகுதிக்கு அண்ட விட்டதில்லை. வளர்ந்து கொண்டு வரும் தனது மூத்த மகனது வாழ்க்கையில் முள்ளாகிவிடப் போகிறாள் என்ற கவலையில் பங்காரு அம்மாள் அடிக்கடி நாராயணனை வீட்டை காலி செய்து தர வேண்டும் என்று பயமுறுத்தி கொண்டிருந்தாள். நல்ல வார்த்தைகள் பேசி வாடகையை கொஞ்சம் கூடுதலாக கொடுத்து நாராயணன் எப்படியோ அங்கேயே தொடர்ந்து வசித்து கொண்டிருந்தார். வயசுக்கு வந்த பெண்ணை கட்டி கொடுக்காம வேலைக்கு அனுப்பியிருக்கார் முன்பக்கத்துக்காரர். நம்ம செல்விக்கு 10வது வகுப்பு முடிஞ்சதும் நீங்க சுருக்க ஒரு வரனை பார்த்து முடிச்சுடணும். பெண்ணு சம்பாதிச்சு போட்டு திங்க நாம சொரண கெட்டவங்க இல்ல. காதில் பட்டும் படாததுமாக அடிக்கடி கணவனிடம் பேசுவது போல குத்தி காட்டி கொண்டிருந்தாள். அது போதாது போல வேறு பல சில்லறை தொந்தரவுகள். முன்பக்கம் இருக்கும் அத்தை கோதைதான் வாசலுக்கு சாணம் தெளித்து கூட்டி கோலம் போட வேண்டும் என்று சட்டம் போட்டு சண்டை போட்டவள் பங்காரு. பின் பக்கத்து குழாய்க்கு அடிக்கடி தண்ணீர் எடுக்க அவர்கள் பகுதி வழியாக வரக்கூடாது என்ற தடை உத்தரவு. மறந்து போய் கூட அத்தை பின் பக்கத்து கிணற்று அடியில் முளைத்து கிடக்கும் துளசியில் ஒரு இலையை கிள்ளிவிடக்கூடாது. தொண்டை கிழிய 8 ஊர் கேட்கும் தொனியில் கூச்சலிட்டு ரகளை செய்து விடுவாள். பல ஆண்டுகளாக அங்கேயே வசித்து கொண்டிருக்கிறோம் என்றதொரு பிடிப்பும் வேலைக்கு போக அப்பாவுக்கும் மகளுக்கும் வீடு அருகே இருக்கிறதென்ற காரணமும் தான் நாராயணனை வாய் திறக்க ஒட்டாது அடக்கிவிட்டிருந்தது. இப்படிப்பட்டதொரு சூழ்நிலையில் அவர்கள் வசித்து கொண்டிருந்த காலத்தில்தான் கௌதம் அவளுக்கு அறிமுகமானான். நாராயணன் வீடு இதுதான் நீ? அத்தை விசாரித்து முடிப்பதற்குள் பங்காரு மெல்ல பின் பகுதியில் இருந்து தலையை நீட்டி பார்த்தாள். சுத்தமான வெள்ளை பேண்ட்டும் லேசான மஞ்சள் நிற சட்டையும் தரித்து கொண்டு கச்சிதமாக தெரிந்த அந்த இளைஞனை கண்டு அவளது கண்கள் வியப்பால் விரிந்தன என்றுதான் சொல்ல வேண்டும். நான் நாராயணன், அவர்களுக்கு தூரத்து உறவு, மஞ்சக்குடி கிராமம்.
இப்ப நான் சென்னைக்கு வந்திருக்கிறேன். நாராயணன் அவர்களை பார்த்து விசாரித்துவிட்டு வர சொன்னார் பெரியப்பா. புன்னகைத்தான் அவன். திரும்பி பார்த்தாள் சந்தியா. வியப்புடன் தன்னை பார்த்த அவனது கூரிய பார்வையை சந்திக்க கூசியவளாக உள்ளே சென்று மறைந்து கொண்டாள். அப்பாவுடன் அளவளாவி விட்டு காஃபியை அருந்தி விடை பெற்று கொண்டு போய்விட்டான் கௌதம். அவன் தனியே போகவில்லை, தன் மனதையும் கொள்ளை கொண்டு போய்விட்டான் என்பதை அந்த நிமிடமே அவள் உணர்ந்து கொண்டாள். அடுத்த நாள் அலுவலகத்துக்கு போனவளுக்கு ஒரு பெரிய அதிசயம் காத்திருந்தது. ஷியாம் சுந்தர் அண்ட் கோ ரெடிமேட் ஆடை தயாரிப்பு நிறுவனத்தின் விற்பனை பகுதியின் தலைவனாக அங்கே அன்றுதான் வேலைக்கு வந்து அமர்ந்து விட்டிருந்தான். அதற்கு முன்னர் ஷியாம் சுந்தர் அண்ட் கோ எனும் அந்த நிறுவனத்தின் தலைமை அலுவலகத்தில் பம்பாயில் வேலை பார்த்து கொண்டிருந்தவன் மாற்றலாகி சென்னைக்கு வந்து அங்கு சேர்ந்து விட்டிருந்தான் என தெரிந்து கொண்டாள். ஹலோ என்று அவன் ஆரம்பித்த போது சிணுங்கினாள் சந்தியா. இங்க வேலைக்கு அமரப்போவதை அப்பாவிடம் சொல்லவில்லையே? மனத்தாங்கலுடன் கேட்டாள். உங்கள் வீட்டுக்கு நான் வந்தபோது ஷியாம் சுந்தர் அண்ட் கோ சென்னை அலுவலகத்தில் சேர்வதா, அவர்களது மற்றொரு தொழிலான சுந்தர் அண்ட் சன்ஸின் அலுவலகத்தில் சேர்வதா என்றது ஒரு பெரிய பிரச்சனை. நேற்றுதான் தலைமை அலுவலகத்தில் இருந்து உத்தரவு வந்தது. நமது மனத்தாங்கலை எதிரே இருக்கும் ஐஸ்கிரீம் பார்லருக்கு சென்று தீர்த்து கொள்வோமா? சிரித்தான் அவன். அந்த மாய சிரிப்புக்கு மயங்கி போனாள் சந்தியா. இருவருமாக அவரவர் குடும்பத்தை பற்றி பேசிக்கொண்டே ஐஸ்கிரீமை ஸ்பூனால் அள்ளி சுவைத்து கொண்டிருந்தனர். அன்று அவனை சந்தித்த அப்பா அதிகமாக ஒன்றும் பேசவில்லை. பையன் பார்க்க நன்றாக இருக்கிறானே, நல்ல வேலையில் இருந்தால் என்று ஆரம்பித்த அத்தை நாராயணன் அதிகம் பேசாததால் மௌனமாகி போனாள். அப்பா சொல்லாத விவரங்களை அவனிடமே நேரில் கேட்டுக்கொண்டு விட்டிருந்தாள். சின்ன வயதிலேயே பெற்றோரை இழந்தவன், தந்தையின் சகோதரரின் தயவில் வளர்ந்து ஆளானவன். பெரியப்பாவுக்கு குழந்தை ஏதும் இல்லாததால் அவரது சொத்துக்கு அவனே வாரிசு. பெரியப்பாவும் பெரியம்மாவும் மதுரையில் வசிப்பதால் அவன் தற்காலிகமாக லாட்ஜ் ஒன்றில் தங்கி கொண்டிருப்பதாகவும் வெகு சீக்கிரம் அவர்களை வரவழைத்து ஒரு கம்பெனி தரப்போகும் வசதிகளின் உதவியால் ஒரு நல்ல வீடு பிடித்து குடியமர்த்த போவதாகவும் சொல்லியிருந்தான். சில தினங்களுக்கு பின்னர் நகரத்து புதிய குடியிருப்பு பகுதியில் ஒரு பிளாட் எடுத்து விட்டதாகவும் தனது பெரியப்பாவையும் பெரியம்மாவையும் குடி வைத்து விட்டதாகவும் கூறினான். அவர்களது நட்பு நெருக்கமாகி கொண்டு வந்தது. தன்னை அவன் மிகவும் நேசிக்கிறான் என்று நம்பிக்கொண்டிருந்தாள் சந்தியா. அந்த துணிவில் யாருக்கும் அஞ்சாது அவள் அவனுடன் நகரத்தை சுற்றி கொண்டிருந்தாள். நல்ல வேளை அசட்டு தைரியத்தில் நட்பை மிக நெருக்கமாக்கி கொண்டு அவள் அவமானப்படவில்லை. ஆனால் தனது அன்பை தெரிவித்து பல காதல் கடிதங்களை எழுதிவிட்டிருந்தாள். அவனது ஸ்கூட்டர் மீது இடித்து கொண்டு வீடு வரை தினமும் பயணம் செய்தாள். மேலே இடித்து கொண்டு நிற்க கன்னத்தோடு கன்னம் வைத்து கொள்ளாத குறையாக மிக நெருக்கத்தில் நின்ற போட்டோக்கள் எடுத்து கொண்டாள். ஒரே அலுவலகத்திலே உத்தியோகம் செய்த போதிலும் மனதிலே பொங்கி எழுந்த காதல் உணர்வை வார்த்தையால் வடிக்க இருவருக்கும் நேரம் இல்லாத போது அவனும் பல கடிதங்களை அவளுக்கு எழுதியிருந்தான். காமத்தில் மூழ்கி இருப்பவனுக்கு வெட்கமும் அச்சமும் இல்லை, கல்வியில் மூழ்கி விட்டிருக்கிறவனுக்கு தூக்கமும் பசியும் இல்லை என்று அப்பா அடிக்கடி சொல்வது வழக்கம். அவர்கள் இருவருக்கும் பயமும் சூழ்நிலையை பற்றிய மதிப்பும் இருக்கவில்லை. அதன் பயனாக அலுவலகத்தில் ஏற்பட்டிருந்த கிசுகிசுப்பு அத்தையின் காதுகளில் விழுந்து விட்டது. கோயிலுக்கு போன இடத்திலே அத்தையை அந்த தெருவிலே வசிக்கும் ஒருத்தி கேட்டு விட்டாள். உங்க தம்பி மக சந்தியாவை நான் அடிக்கடி ஒரு இளைஞனோட ஸ்கூட்டர்ல வந்து தெருமுனையில இறங்குறத பாக்குறேன். அவனுக்குத்தான் அவளை நீங்க கட்டி கொடுக்க போறீங்களாக்கும். இந்த காலத்துல கல்யாணத்துக்கு முந்தைய சிறுசுகள் ரொம்ப சகஜமா பழகுறாங்க. நம்ம காலம் வேறா இருந்தது. சிரித்து மழுப்பினாள். நெருப்பு அடி வயிற்றில் இறங்கிவிட்டது போன்ற திக் என்ற உணர்வில் அத்தை ஆடிப்போனாள். தம்பிக்கு விஷயம் தெரிந்திருக்க நியாயம் இல்லை. அவன் முன் கோபக்காரனாயிற்றே. பெண் என்றும் பாராமல் கை நீட்டி அடித்து நொறுக்கி விடுவானே. கதி கலங்கி போய்விட்டாள். வீட்டுக்கு திரும்பியவள் சந்தியாவிற்காக காத்திருந்தாள். குளித்து முடித்து மாற்றுடை அணிந்து கொண்டு சமையலறை பக்கம் வந்து எட்டி பார்த்தவளிடம் அத்தை மெல்லிய குரலில் கேட்டாள். சந்தியா, யார் அந்த பையன்? சில நாளைக்கு முன்னால உன் அப்பாவை பார்க்க இங்க வந்து போனானே, கௌதம் என்கிற இளைஞன், அவன்தானே? என்ன அத்தை சொல்றீங்க?
நான் சொல்றதுக்கு எதுவும் இல்லை, தெருவே சொல்றது. அவனோட நீ ஊர் சுத்தறையாமே, தினம் தெருமுனையில உன்னை அவன் தன் ஸ்கூட்டரில் கொணர்ந்து இறக்கி விட்டு போறானாமே. முகம் சிவந்து போனாள் சந்தியா. நெஞ்சு தீவிரமாக அடித்து கொண்டது. அவர் என்னை விரும்புகிறார் அத்தை. நான் அவரை நேசிக்கிறேன். எங்கள் திருமணத்தில் அப்பாவுக்கு பிரச்சனை ஏதும் இருக்காது. பெரியப்பா பெரியம்மா இருவரை தவிர அவருக்கு பொறுப்பேற்க வீட்டில் யாரும் கிடையாது. படிச்சவர், நல்ல வேலையில் இருக்கார். நம் உறவினர் என்கிற தகுதி வேறு இருக்கு. உன் அப்ப இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டான். ஏனோ? கோபத்துடன் கேட்டாள் அவள். அவர்கள் குடும்பத்தை பத்தி அவனுக்கு நல்ல அபிப்பிராயம் கிடையாது. ரொம்ப அழகுதான் போங்கோ. குடும்பத்தை பத்தி ஏதோ குற்றங்குறை கேள்விப்பட்டால் அதுக்காக இவரை ஒதுக்கணுமா? நான் ஒரே பிடிவாதமாக இருந்தால்? உன் பாடு உன் அப்பம் பாடு. எனக்கு என்னவோ மனசுல நிம்மதி போயிட்டது. அத்தை முணுமுணுத்தாள். சில நாளில் அப்பாவும் கேள்விப்பட்டு விட்டார் அந்த சங்கதியை. அவரது நெருங்கிய நண்பன் பரசுராமன் அவர்களை செல்வகுமாரி ஹோட்டலில் டிஃபன் சாப்பிடும்போது பார்த்து விட்டார். என்னப்பா, உன் மகளை எவனோ ஒரு பிள்ளையாண்டானோட ஹோட்டல்ல பார்த்தனே என்று பற்ற வைத்து விட்டிருந்தார். அன்று மாலை வீடு திரும்பிய அப்பா ஆவேசமாக குதித்தார். யாரவன் என்று ஆரம்பித்தவர் உரத்த குரலில் கூக்குரலிட்டு, ஊரை கூட்டு முன் பங்காரு அம்மாளுக்கு தெரிந்தால் விபரீதமாகிவிடும், வீட்டை காலி பண்ண சொல்லி கூத்தாடுவாள் என்று அஞ்சி அத்தை இடை புகுந்து சமாதானப்படுத்தினாள். தம்பியிடம் இரவு வெகு நேரம் அதை பற்றியே விவாதித்து கொண்டிருந்தாள். கௌதமின் பெரியப்பா முதல் மனைவி இறந்த பின்னர் ஒரு 20 வயது இளங்குமரியை இரண்டாம் தாரமாக கல்யாணம் செய்து கொள்ளாது தம்முடன் வாழ வைத்து கொண்டிருந்தால் நமக்கென்ன? அது அவரது இஷ்டம். கௌதமுக்கு பெண்ணை கொடுத்து தனி குடித்தனம் வைத்து விட்டால் போகிறது என்று பரிந்து பேசினாள். முடிவில் அப்பா ஒப்புக்கொண்டார். அழுது முகம் வீங்கி போன சந்தியா அப்பாவின் முடிவை கேட்டு அப்பாடா என்ற நிம்மதியில் நன்றாக உறங்கி போனாள். அன்று நாராயணன் ஒரு நல்ல நாளை பார்த்து கொண்டிருந்தார். தமது நண்பர் பரசுராமனுடன் நேரே சென்று மரியாதைக்காகவாவது கௌதமின் பெரியப்பாவிடம் விஷயத்தை சொல்லி மேற்கொண்டு காரியங்களை துரிதமாக நடத்த வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தார். அப்பொழுதுதான் அந்த திடுக்கிடும் தகவல் அவர் காதில் பட்டது. கௌதமின் பெரியப்பா அவனுக்கு ஒரு பெரிய இடத்தில் பெண் பேசி முடித்திருப்பதாக செய்தி கிட்டியது. நிலை குலைந்து போனவராக அன்று மாலை நாராயணன் வீட்டுக்குள் தள்ளாடியபடி வந்து கூடத்து நாற்காலியில் தொப்பென்று விழுந்தார். கல்யாண பேச்சு முடிவாகி விட்டதாம். நிச்சயதார்த்த வைபவத்திற்கு தேதி வைத்து விட்டார்களாம். அப்பா அரற்றினார். திகைத்து போனாள் சந்தியா. தவறான செய்திதான் இது. அவளை உயிருக்கு மேலாக காதலிப்பதாக கடிதத்துக்கு கடிதம் பல முறை அழுத்தமாக எழுதியிருக்கும் கௌதம் இந்த சம்பந்தத்திற்கு ஒப்புக்கொண்டிருக்க மாட்டார். மறுநாள் காலை முதல் வேலையாக அலுவலகத்தில் அவரை சந்திக்கும் போது உண்மையை தெரிந்து கொள்ள வேணும். துடியாக துடித்து போனாள். மறுநாள் காலை அவனை சந்தித்த போது அலுவலகத்தில் மனம் விட்டு பேச முடியாத தொல்லை. பகல் உணவு நேரத்திற்காக பற்களை கடித்து கொண்டு பொறுமையாக காத்திருந்தாள். எதிரே உள்ள ஈட்டிங் ஹவுஸுக்கு போய் ஏதாவது சூடா வாங்கி சாப்பிடலாமா, வருகிறாயா என்ற வலிய வந்து அவன் கேட்டதும் தோள் பையில் இருந்த தயிர் சாத பொட்டலத்தை எடுக்காது சட்டென்று கிளம்பி விட்டாள் சந்தியா. சூடான மசாலா தோசையும் காஃபியுமாக கௌதம் பேச ஆரம்பித்தான். நானே சொல்ல வேண்டும் என்றிருந்தேன், நீ கேட்டுவிட்டாய், புன்னகைத்தான். திக் திக் என்று சந்தியாவின் நெஞ்சு அடித்து கொண்டது. என்ன சொல்ல போகிறான் என்ற ஏக்கம் உள்ளத்தை உறுத்தி தொலைத்தது. பெரியப்பா என்னை வளர்த்து ஆளாக்கினவர். அவர் பேச்சுக்கு நான் கட்டுப்பட கடமைப்பட்டவன். இந்த இடத்தினால் என் வருங்காலம் வளமாக இருக்கும் என்ற நம்பிக்கை. இமயம் இங்க் தயாரிப்பாளர்கள் என்று கேள்விப்பட்டிருப்ப. அவர்களது ஒரே மகள் தமது தொழிலகத்திலேயே என்னை மேனேஜராக்கி கொள்ளப் போவதாக கூறியிருக்கிறார். இருதயம் இரண்டாக பிளந்து விட்டது போன்ற வேதனையில் துடித்து போனாள் அவள். தோசை வெள்ளல் தொண்டையின் நின்று இறங்க மறுத்தது. அப்படியானால் நமது காதல்? கனமான குரலில் அழுகையை அடக்கி கொண்டு கேட்டாள். நாம் ஒருவரையொருவர் காதலித்தோம். ஆனால் கல்யாணம் செய்து கொள்ளப் போவதாக நமக்குள் இதுவரை பேச்சே கிடையாதே. We are just good friends. அடப்பாவி என்று அவளது உள்ளம் அலறியது. இப்போது அப்பாவுக்கு அவள் என்ன பதில் சொல்வாள்?
சட்டென்ற கையை உதறிவிட்டு எழுந்தாள். வேகமாக பீங்கானில் கையை கழுவிக்கொண்டு ஓட்டமும் நடையுமாக அலுவலகத்திற்குள் புகுந்து தன் ஆசனத்தில் விழுந்தாள். அம்மா என்று அலறி அழ வேண்டும் போன்ற துக்கத்தில் திணறிக்கொண்டு கன்னத்தில் வழிந்த கண்ணீரை அவசரமாக துடைத்து கொண்டு அவள் குமுறியது இன்று போல மறக்க முடியாத நினைவில் பச்சை பொன்னாக ஒட்டி கொண்டிருக்கிறதே. அப்பாவும் தன் பங்கை விடாது பெரியப்பா பொன்னுசாமியை சந்திக்க அதே நாளில் போய் வந்து விட்டிருந்தார். நண்பன் எதிரில் தமக்கு அங்கு ஏற்பட்ட அவமானத்தை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நான் ஆரம்பத்திலேயே சொன்னனே அக்கா, கேட்டீங்களா? இன்னைக்கு நல்ல நாள், வேலைக்கு லீவு போட்டுட்டு அவனோட பெரியப்பாவை பார்த்து உண்மையை விசாரித்து விட்டு வாங்கன்னு சொன்னீங்களே. பரசுராமன் என்னோட கூட வந்தான். அவன் கூட ரொம்ப பரிதாபப்பட்டு போனான். அந்த பொன்னுசாமி கால் மேல கால் போட்டுக்கொண்டு மனுஷனை மதிக்காம என்ன பேச்சு பேசிட்டா? உம்ம பொண்ணு இல்லாத கனவு கண்டு கொண்டிருந்தா அதுக்கு நாங்களா பொறுப்பு? ஒரே ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஆணும் பெண்ணும் ஆபீஸ் சங்கதிகளை பரிமாறிக்கு பேசுவாங்க. இளசுகள் எதுக்கெடுத்தாலும் காரணம் இல்லாம சிரிப்பாங்க. இதையெல்லாம் ஒரு காரணமா வச்சுக்கொண்டு என் மகனை கட்டிக்க உங்க பொண்ணு திட்டம் போட்டிருக்கா. எங்க அத்தஸ்துக்கு தக்க இடம்தானே நாங்க பார்ப்போம் என்று ரொம்பவே அசிங்கமா பேசிட்டான். பொன்னுசாமியின் அந்தஸ்து என்னதுன்னு எனக்கு முன்னமையே தெரியும். கிராமத்துல அவனுக்கு நல்ல பேர் இல்ல. பெரிய தில்லுமுள்ளு ஆசாமி. மூத்த பெண்ஜாதியை அடிச்சே கொன்னுட்டான்னு வதந்தி. இரண்டாவதா இருக்கிறவளை சும்மா தன் வைப்பாக வச்சு கொண்டிருக்கிறான். அப்பா மூச்சு விடாது பேசினார் கோபத்துடன். இந்த சங்கதி எல்லாம் அந்த பெரிய மனுஷனுக்கு தெரிஞ்சா பெண் கொடுப்பானா? பின்ன எப்படி ஒத்துக்கொண்டிருக்கான்? அத்தை விவாதித்தாள். அவனும் இவனைப் போல ஒரு படு அயோக்கியனா இருக்கணும். நல்ல மனுஷன் அவன் வீட்டு வாசலில் கால் வைக்க மாட்டான். தொலையட்டும், இந்த வரன் நம்மை விட்டு ஒழிஞ்சது நல்லதா போச்சு என்றார் அப்பா. அவளால் அதை சாதாரணமான சங்கதியாக ஏற்க முடியவில்லை. காதல் என்ற கதை பேசி கடைசியில் கைவிட்டு விட்டானே என்ற மனம் உடைந்து போனாள். அப்பாவும் அத்தையும் பார்க்காத சமயம் இதயம் சொக்கலாகி விடும் போல அழுது அழுது சோர்ந்தாள். உற்சாகம் ஒடுங்கி சாப்பிட முடியாது, தூக்கம் இல்லாது நோயாளியாகி படுத்து விட்டாள். அத்தை எதிர்பார்த்தது போலத்தான் நடந்தது. ஆனால் அவளுக்கு அவனால் பயம் என்ன, பயன் என்ன? கௌதமின் பின்னணி தங்கள் அந்தஸ்துக்கு ஏற்றதல்ல என்று சுட்ட செங்கல்லை தூக்கி எறிவது போல கௌதமை ஒதுக்கிவிட்டார் அந்த பெரிய மனிதர். அவரது பெண்ணுக்கு வேறு ஒரு நல்ல இடத்தில் மாப்பிள்ளை கிட்டிவிட்டது. கல்யாணமும் தடபுடலாக நடந்தேறிவிட்டது. அவர்கள் வெளிநாட்டுக்கு பயணப்படுவதாக ஒரு அறிவிப்பு பத்திரிகையில் படத்துடன் வெளியிடப்பட்டிருந்தது. ஆனால் அந்த சங்கதியை படித்து தெரிந்து கொள்ள முடியாது சந்தியா நல்ல காய்ச்சலும் ஜன்னியுமாக படுக்கையில் புரண்டு கொண்டிருந்தாள். வீட்டில் வைத்து கவனிக்க முடியாது என்று டாக்டர் சொல்லிவிட்டிருந்தார். அருகில் இருந்தது ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு விட்டிருந்தாள். காய்ச்சல் குறைந்து உடம்பு குணமாகி அவள் வீடு திரும்புவதற்குள் 10 நாட்களுக்கு மேலாகிவிட்டன. அதற்குள் அந்த தெரு முழுவதும் தெரியும்படி வீட்டுக்கார பங்காரம்மாள் தண்டோரா போட்டு விட்டிருந்தாள். சந்தியா ஒரு காவாலி பயலுடன் ஊர் சுற்றி கொண்டிருக்கிறாள். அவன் எங்கேயோ கம்பி நீட்டி விட்டான். இப்போ கல்யாணமாகாத கர்ப்பிணி பெண்ணை வச்சுக்கிட்டு என்ன செய்வோம்னு திகச்சு போன அத்தக்காரி ஆஸ்பத்திரியிலே அனுமதிச்சு அதை கலைக்க ஏற்பாடு செய்துட்டா. எனக்கு முன்னமே தெரியும் இந்த பொண்ணு இப்படித்தான் செய்து நம்ம தெருவுக்கே அவமானத்தை தேடித்தரும்னு. கதையை பரப்பி விட்டதுடன் நிற்காது பங்காரம்மாள் சந்தியா ஆஸ்பத்திரியில் இருந்து திரும்பி வந்த மறுநாளே அத்தையிடம் பேச வந்து விட்டாள். நாங்கெல்லாம் மான மரியாதையோட வாழறவங்க. வீட்டுல கல்யாணத்துக்கு ஒரு பெண் நிக்குது. என் மகனும் இளவயசு பிள்ளை. எங்க வீட்டுக்காரர் சொல்றார் இந்த மாதிரியான குடும்பத்தை வாடகைக்கு வச்சுக்கிறது நல்லதில்லைன்னு கூப்பாடு போடுறார். படபடப்பாக பேசினாள். நாங்க மரியாதையில எந்த வகையில தவறிட்டோம், விளக்கமா சொல்ல முடியுமா? அத்தை ஆத்திரத்துடன் கேட்டாள். தெருவில் போகிறவங்கள போய் கேட்டு பாருங்க. சந்தியா 3 மாசம் முழுகாதிருந்து கர்ப்பத்தை கலைச்ச கதையை பத்தி எறும்பு கூட ஏளனமா பேசுது. முகத்தை வலித்து விட்டு இந்த மாச கடைசியோட இங்கிருந்து நீங்க புறப்பட்டுட்டா ரொம்ப புண்ணியமா இருக்கும் என்ற வார்த்தையால் ஒரு நோட்டீஸ் கொடுத்து விட்டாள். கூடத்தில் கட்டிலின் மீது படுத்து கிடந்த சந்தியா அதை கேட்டு அதிர்ந்து போய் அழுத அழுகை. அடக்கடவுளே, இப்படி ஒரு கதையா? வேண்டும், இந்த இடத்தில் இனி தொடர்ந்து இருக்கவே கூடாது.
வீடு கிடைக்காவிட்டாலும் நடைபாதையில் குடித்தனம் செய்வோம். அப்பா வேதனையுடன் கூடத்தை அளந்தார். அண்ணா சாலையில் ஒரு ஜவுளி கடையில் அப்பா கடக்கராக பல ஆண்டுகள் வேலை பார்த்து கொண்டிருந்தார். 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நாள் நெஞ்சு வலியுடன் மயக்கமடைந்து ஆஸ்பத்திரிக்கு அனுப்பப்பட்டார். லேசான மாரடைப்பு என்று சிகிச்சை செய்யப்பட்டு குணமான பின்பு 3 வாரங்களுக்கு பின்னர் வெளிவந்தார். அதற்கு பிறகு அத்தைதான் தம்பியின் அத்தனை பொறுப்புகளையும் ஏற்றுக்கொண்டு விட்டிருந்தாள். காய்கறி கடைக்கு செல்வதில் இருந்து மின் விசை பில்லை கட்டி வருவதில் இருந்து எல்லா வேலைகளையும் கவனித்த அத்தை வீட்டையும் நிர்வகித்து கொண்டு வந்தாள். அப்பா வேலைக்கு போய் வந்ததுடன் நண்பருடன் கடற்கரைக்கு நடந்து மெல்ல சென்று வருவது என்று அமைதியாக வாழ முயன்றவருக்கு அவளால் பல அல்லல்கள், அவமானம். பரசுராமன் உதவியால் அப்பா பெஞ்சமின் குறுக்கு தெருவில் இருந்த அந்த தனி வீட்டை கண்டுபிடித்து குடிமாற்றம் செய்து விட்டார். மீண்டும் அலுவலகத்திற்கு வேலைக்கு போன போதுதான் சந்தியாவுக்கு உண்மை தெரிய வந்தது. கௌதம் சில தினங்களுக்கு முன்னதாக வேலையினின்று விலகி கொண்டு அகமதாபாத்திற்கு போய்விட்டதாக பேசிக்கொண்டனர். நிறுவனத்தின் தலைவரின் அதிருப்திக்கு ஆளாகி வேலை நீக்கம் செய்யப்பட இருந்தான். அவமானத்திற்கு அஞ்சி வேலையை ராஜினாமா செய்துவிட்டு நழுவி விட்டதாக சொன்னார்கள். கௌதமின் பெயர் அடிபட்டது போல அவளை பற்றிய கிசுகிசுப்பும் பலமாகத்தான் இருந்தது. அவளை கண்ட சில சக ஊழியர்கள் தமக்குள்ளே விஷமமாக பேசி சிரித்தனர். சிலர் காதுபட மனம் நோகும்படி பேசினார்கள். அவர்களை எதிர்த்து பேச இயலாது அவமானத்தில் அவள் சுருங்கி கொண்டிருந்தாள். அவள் வேலை பார்த்த பகுதியில் அவளுக்கு எதிர் வரிசையில் கடைசி இருக்கையில் இருந்து பணிபுரிந்த கணேசன் மிகவும் முரட்டு ஆசாமி என்ற பெயர் பெற்றவன். அவனை அலுவலகத்தில் ஒரு சக ஊழியராகவே அவள் கண்டு கொண்டதில்லை. வாட்ட சாட்டமான அவனை கண்ட முதல் நாளே அவளுள் கொஞ்சம் அச்சம் ஏற்பட்டிருந்தது. இடுப்பில் கையை வைத்து கொண்டு மிகவும் மிடுக்காக நிமிர்ந்து பார்த்தபடி அரட்டலாக அவன் மற்றவர்களிடம் பேசியதை கண்ட அவள் பல தடவை பயந்து விட்டிருக்கிறாள். ஹலோ என்று அவன் சில தடவைகள் அவளை பார்த்து பேச முயன்றான். நெருப்பை மிதித்து விட்டவள் போல காதில் போட்டு கொள்ளாது அவள் வேகமாக நகர்ந்து விடுவது வழக்கம். ஒரு சில தடவை பேச முயன்று தோல்வியுற்ற கணேசன் பிறகு தன் முயற்சியை நிறுத்திவிட்டிருந்தான். ஆனால் அவளை காலோடு தலைவரை வெறிப்பதை மட்டும் நிறுத்தி கொள்ளவில்லை. கௌதமே தன் உலகு என்றவரை காதல் தலைக்கேறி இருந்த நாட்களில் கணேசனின் பார்வை அவளை பயமுறுத்தியதுண்டு. சில சமயம் தடியன் விழுங்கி விடுகிறார் போல் பார்க்கிறானே என உள்ளூர வெகுண்டதும் உண்டு. அவள் அலுவலகத்தில் மறுபடி வந்து வேலை ஆரம்பித்த 2வது நாள் தேநீர் வேளையின் போது மரத்தட்டில் கோப்பைகளை நிறைத்து கொண்டு வந்த பையன் எல்லோருக்கும் விநியோகித்து கொண்டிருந்த சமயம் ஒரு சில நிமிடங்கள் கிடைத்த ஓய்வை உபயோகித்து அலுவலக அறை கலகலத்து கொண்டிருந்த போது திடீரென்று கணேசனின் உரத்த குரலை கேட்டு எல்லோரும் திகைத்து திரும்பினர். அலுவலகத்திலேயே வெற்றிலை பாக்குடன் சதா வம்பை மென்று கொண்டிருந்த சண்முகம், என்ன முறைக்கிற, உண்மைய சொன்ன என்றான். இன்னொரு தடவை சொல்லு, கேட்கிற என்று கர்ஜித்த கணேசன் சண்முகத்தின் சட்டையின் மார்பு பகுதியை பிடித்த பிடியில் சட்டையின் ஒரு பகுதி கையில் வந்துவிட்டதை கண்டு ஊழியர்கள் கலவரமடைந்து போனார்கள். நெற்றையில் வியர்வை பொடிக்க சண்முகம் அரண்டு போய் நின்றான். மன்னிச்சுக்கப்பா, சட்டையை விடு. உனக்கு இப்படி ஒரு பரிவு எண்ணம் இருக்கும்னு தெரிஞ்சா பேசி இருக்க மாட்டேன் என்று முனகினான். பரிவும் இல்ல, பொடலங்காயும் இல்ல. அலுவலகத்துல யாரும் யாரை பத்தி அசிங்கமா பேசினாலும் எனக்கு பிடிக்காது. இதனால நமக்குள்ள பெரிய ரகளை ஏற்பட்டா கூட அக்கறை இல்ல. வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு பேசுறவன் வாயை கிழிச்சு பல்ல தட்டி கையில தந்துருவேன் இறைந்தான் கணேசன். எதுவா இருந்தாலும் பெருசு பண்ணாம 2 பேரும் இதோட நிறுத்திக்கோங்க. நமக்குள்ள ஏன் சண்டை சச்சரவு என்ற ஒரு ஊழியர் குறுக்கிட பெரிய அளவில் போய் நிற்க வேண்டிய விவகாரம் அத்துடன் நின்றது. அதற்கு பின்னர் கணேசன் அலுவலகத்திற்குள் நுழைந்து விட்டதுமே ஒரே மௌனம் நிலவத் தொடங்கியது. ஆசாமியும் யாராவது மெல்ல பேசினாலும் கண்கள் சிவக்க கடுமையாக விழிக்கத் தொடங்கி விட்டிருந்தான். சந்தியாவுக்கு அது என்ன சங்கதி என்று தெரிய சில நாட்கள் பிடித்தன. வாயரட்டை பேர்வழி சண்முகம் அவளை பற்றி ஏதோ தவறாக பேசியதை கேட்டுத்தான் கணேசன் வெகுண்டு போய் சட்டையை பிடித்து இழுத்து அடிக்க புறப்பட்டு விட்டிருந்தானாம். ஆமாம், இந்த கணேசனுக்கு அவள் மேல் ஏன் இந்த கரிசனம்?
மனம் நெகிழ்ந்து போனாள். ஆனால் நேரில் தன் நன்றியை தெரிவித்துக் கொள்ள அவளுக்கு துணிவிருக்கவில்லை. ஹலோ என்று ஒரு நாள் அவன் அவளுக்கு உள்ளே நுழையும் போது வரவேற்பு கொடுத்தான் புன்முறுவலுடன். ஹலோ என்று முணுமுணுத்துவிட்டு அவள் தன் இருக்கையில் போய் அவசரமாக அமர்ந்து கொண்டாள். கௌதமிடம் காதல் என்று ஏமாந்து போனவள் மனதில் கசப்பு பொங்கி வழிந்து கொண்டிருந்தது. வாழ்க்கை பாரமாக கனத்தது. அவளுக்கு யாருடனும் பேச பிடிக்கவில்லை. அப்பா நாராயணன் தன் நண்பர் உதவியுடன் அவளுக்கு வரன் தேட துவங்கிவிட்டிருந்தார். வீட்டை மாற்றிவிட்டு புதியதொரு சூழ்நிலையில் கொஞ்சம் அமைதியாக வாழத் தொடங்கியவருக்கு அடிக்கடி லேசாக நெஞ்சு வலி வந்து கொண்டிருந்தது. டாக்டர் சொன்னபடி சிறு மாத்திரை ஒன்றை நாக்கடியில் போட்டுக்கொண்டு நாட்களை ஓட்டியவருக்கு பெருத்த கவலை வந்துவிட்டது. திடீரென்று மார்பு வலி அதிகமாகி அவர் மூச்சு ஒரே அடியாக நின்று போனால், வயதான அக்காவையும் இளம் பெண்ணையும் தவிக்க விட்டு அவர் மறைந்து போனால், அவரது கடமையை சட்டென்று முடித்துவிட வேண்டும். பரசுராமன் அவருக்காக மிகவும் பாடுபட்டார். சட்டென்று நல்ல வரன் கிடைப்பது என்பது அத்தனை சுலபமா என்ன? அவர் வேலை செய்து வந்த கடைக்காரர் 10,000 ரூபாய் கொடுத்து உதவ முன் வந்திருந்தார். அக்காவிடமிருந்து தங்கச் சரடு, கை வளைகளும் வைர மூக்குத்தியும் வாங்கி போட்டு நகை விஷயத்தை ஒருவாறு சமாளித்து விடலாம் என்ற தெம்பில் அவர் ஒரு இடத்தை பார்த்து முடிவு செய்ய தொடங்கினார். பையன் அவளைப் போல ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்தான். மேனேஜருக்கு செயலாளர் என்ற பதவி, சம்பளம் 1500. முன்னுக்கு வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் பல இருப்பதாக பேசப்பட்டது. அவர்களைப் போலவே சாதாரண குடும்பம் அவனுடையது. கல்யாணத்திற்கு 2 தங்கைகள் இருந்தனர். படித்து முன்னுக்கு வர ஒரு தம்பி காத்திருந்தான். வருங்கால சம்பந்தியும் அப்பாவைப் போல ஒரு கணக்கராக ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்தார். வரதட்சணை சீர் இத்தியாதிகள் கொஞ்சம் கடுமையாகத்தான் இருந்தன. நாராயணன் எப்படியாவது தமது கடமையை முடித்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருந்தார். பெண் பார்க்கும் படலம் முடிந்தது. பிள்ளை வீட்டவர்களின் கட்டளைகள் அத்தனைக்கும் நாராயணன் தலையாட்டி விட்டிருந்தார். நிச்சயதார்த்த வைபவத்திற்கு தேதி வைத்து அழைப்பிதழ்கள் அச்சிடப்பட்டு விநியோகமாகிவிட்டன. இன்னும் 2 நாட்கள் தான் இருந்தன. அன்று காலை ஒரு ஆட்டோவில் வருங்கால சம்பந்தி வேகமாக வந்திறங்கினார். கோபாவேசமாக உள்ளே நுழைந்தவரை கண்டு நடுங்கி போய்விட்டாள் அத்தை. வாங்கோ, உட்காருங்கோ என்று உபசரித்த வண்ணம் பின்பக்கம் இருந்து ஓடி வந்தார் நாராயணன். மெல்ல தன் அறைக்குள் இருந்து எட்டி பார்த்தாள் சந்தியா. இதெல்லாம் என்னையா? இந்த கடுதாசிய பாருங்கோ. ஏற்கனவே கெட்டழிஞ்சு போன ஒரு பெண்ணை எங்க தலையில கட்ட பாக்குறீரே? உமக்கு ரொம்பவே துணிச்சல். நான் இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்திவிட்டதாக பத்திரிகையில் ஒரு விளம்பரம் தந்து விட்டேன். உமது சம்பந்தத்துக்கு ஒரு பெரிய கும்பிடு என்று கூச்சலிட்டபடி 2 போட்டோக்களையும் ஒரு கடிதத்தையும் மேஜை மீது விசிறி போட்டார். சந்தியாவுக்கு புரிந்துவிட்டது. அவளும் கௌதமும் அருகே நின்று எடுத்துக்கொண்ட போட்டோக்கள் அவை. 2 கடிதம் கௌதமினால் எழுதப்பட்டிருந்தது. என்னுடன் நெருக்கமாக பழகிய சந்தியாவை எனக்கு கட்டித்தர மறுத்து பிள்ளைக்கு கட்டித்தந்து ஊரை ஏமாற்ற பார்க்கிறார் நாராயணன். சந்தியா என்னுடையவள், தெரிந்து கொள்ளுங்கள். போட்டோக்கள் உண்மையை நிரூபிக்கும். கௌதம் என்று எழுதியிருந்த கடிதத்தை படித்தவர் ஆத்திரத்தில் ஆடிப்போனார். கல்யாணத்தை கலைக்க இந்த ராஸ்கல் இப்படி ஒரு கடிதம் எழுதியிருக்கான். அவர் சொல்லி முடிப்பதற்குள் பிள்ளையின் தந்தை துள்ளி கொண்டு நகர்ந்தார். கடிதம் போய் போட்டோவும் பொய்யா? வேற ஏமாந்தவனை பாருங்கய்யா. நல்ல சமயத்துல நாங்க தப்பிச்சோம் என்றபடி விருட்டென்று வெளியேறிவிட்டார். சந்தியா, இங்க வா. காதலிக்கிறோம் என்று கதை விட்டானே கௌதம், பார்த்துக்கோ. என்ன மோசடி செய்திருக்கான். தனக்கு அந்த பெரிய இடம் கிடைக்காமல் போனதுக்கு நான் காரணமோ என்று சந்தேகப்பட்டு இப்படி ஒரு சதி செய்திருக்கான். படிச்ச பெண், உனக்கு அறிவு எங்க போச்சு? பொன்னுசாமி குடும்பத்து பின்னணி நல்ல அல்ல. பெரிய ஏமாத்து குடும்பம் அதுன்னு நான் ஜாடையா சொல்லியும் என் பேச்ச கேட்காம என்னை அவமானப்படுத்தி இப்ப எல்லாரையும் அவமானப்படுத்திட்டியே. மகராசி, உன்னை பெண்ணாய் பெத்த எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும் என்று கூறியவர் தலையில் ஓங்கி அடித்து கொண்டு ஆவேசத்துடன் கூக்குரலிட்டார். தம்பி என்று அத்தை ஓடி வந்து ஆறுதல் எதுவும் பேசும் முன் நெஞ்சை பிடித்து கொண்டு தரை மீது உட்கார்ந்து விட்டார். முகம் கருத்து, மூச்சு விட தடுமாறி நெற்றியில் வியர்வை பூத்து சொட்ட முணங்கியதைக் கண்டு அவள் அதிர்ந்து போனாள். டாக்டரை அழைத்து வந்து காட்டிய போது மாரடைப்பு, வீட்டில் வைத்திருக்க கூடாது, ஆஸ்பத்திரிக்கு நகர்த்த வேண்டும் என்று கூறி
ஆம்புலன்ஸை வரவழைக்க ஏற்பாடு செய்துவிட்டார். அதில் அவரை ஏற்றி கூட துணைக்கு அத்தையை அழைத்து கொண்டு முன்பு அவர் தங்கியிருந்த அதே தனியார் மருத்துவமனையில் அனுமதித்துவிட்டு வராந்தாவில் பெஞ்ச் மீது நெஞ்சு படபடக்க பயத்துடன் அமர்ந்திருந்தாள். அப்பா அதற்கு பின் அவளிடம் பேசவே இல்லை. தன் நிலை மறந்து ஆழ்ந்த மயக்கத்தில் அமுங்கி போன நாராயணன் 2வது நாள் காலையிலேயே இறந்து போய்விட்டார். ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்ட சிரமத்தை விட தந்தையின் உடலை வெளிக்கொணர்ந்து கடைசி காரியங்களை நடத்த அவள் பட்ட பாடு! எத்தனை செலவு, எவ்வளவு போராட்டம், எத்தனை கண்ணீர்! அவளது வருங்காலத்தில் மண்ணை அள்ளி போட்ட மாபெரும் பாவி கௌதம் என்ற அயோக்கியன் சென்னைக்கு ஏன் வந்திருக்கிறான்? அவளுக்கு மறுபடி ஏதேனும் தொந்தரவு கொடுப்பானோ? பலவாறு எண்ணியவள் மறண்டு போய்விட்டாள். அவளுக்கு கிட்டியிருந்த அந்த 2 நாட்களையும் அவள் ஓய்வாக கழிக்கவே முடியவில்லை. அத்தையிடம் சொல்லி ஆலோசனை பெறலாம் என்றாலோ, பாவம் வயது காலத்தில் அவளை ஏன் வாட்ட வேண்டும் என்ற இரக்கம் குறுக்கிட்டது. அவளது மன போராட்டங்களை பற்றி தெரிந்திராத அத்தை வழக்கம் போல உற்சாகமாக ஏதேதோ பேசிக் கொண்டிருந்தாள். நேத்து காலையில கோயிலுக்கு போயிருந்த இல்லையா? அப்ப என் சிநேகிதி மங்களத்தை பார்த்தேன். நாராயணன் மறைவு பத்தி அவ ரொம்ப வருத்தப்பட்டா. அவளுடைய அக்காவோட பேரன் அரபு நாட்டுல வேலை செய்யற இன்ஜினியர். இந்த வருஷ கடைசியில ஊருக்கு வரானாம். நல்ல பிள்ளையாம். சந்தியாவுக்கு அவனை ஏன் பார்க்க கூடாதுன்னு கேட்டா. எனக்கு தெரியும், தங்கமான மனுஷி. அந்த பிள்ளை வர்றதுக்குள்ள நாராயணனுக்கு வருஷ திவசம் முடிஞ்சிடும். பிறகு நாம் சுப காரியங்களை ஆரம்பிக்கலாமே. அத்தை! எரிச்சலையும் துயரத்தையும் அடக்க மாட்டாது அலறிவிட்டாள் சந்தியா. ஒருவன் தட்டி போனா மறுபடியும் அது போல நடக்கும்னு பயப்படுறியா? அத்தை, எனக்கு கல்யாணமே வேண்டாம், என்ன சும்மா விடுங்க. அப்படி சொல்லிட்டா முடிஞ்ச சங்கதியா? நான் நாராயணனுக்கு மூத்தவ. என்ன கல்லால கட்டி சாந்தால பூசி வச்சிருக்கானா பகவான்? நான் போயிட்டா உனக்கு துணை? ஒரு துணையும் வேண்டாம் அத்தை. தன்னந்தனியா ஒரு ஹாஸ்டல்ல தங்கிட்டு நான் வாழ முயல வேண்டியதுதான். பேத்தாத சந்தியா. ஒரு பெண் எத்தனை தான் படிச்சவளா இருந்தாலும் அறிவு ஜீவியா இருந்தாலும் இந்த பாழாய் போன உலகத்துல தனியா வாழ முடியாது. ஒரு துணை அவசியம். அத்தை பதறினாள். திங்கள்கிழமை அலுவலகத்திற்குள் புகுந்தவளது நெஞ்சு திக் திக் என்று அடித்து கொண்டது. கௌதம் அதே அலுவலகத்தில் வேலை செய்தவன்தானே. அவனுக்கு வழியா சொல்லித்தர வேண்டும். உன்னை பார்த்துட்டு உன் தந்தை இறந்து போனது பற்றி துக்கம் விசாரிக்க வந்தேன் என்று போய் சொல்லி கொண்டு வந்து நிற்பான் அயோக்கியன். உன்னாலதான் என் அப்பா செத்து போனார் என்று அவள் அவனை பார்த்து ஆங்காரமாக கத்த இயலுமா? தேங்க்யூ என்று சொல்லிவிட்டு மெல்ல நகர்ந்து கொள்ள வேண்டும். அவன் கடிதம் எழுதி போட்டோ அனுப்பி கல்யாணத்தை நிறுத்தி விட்டான் என்பதை சொல்லி அவன் வெற்றியடைந்து விட்டதை வீணாக உணர்ந்து கொள்ள அனுமதிக்க கூடாது. அவளும் பூனை போல இருக்க வேண்டும். பலவிதமாக மனதிலே மும்முரமான ஏற்பாடுகளை தீட்டிக் கொண்டிருந்த சமயம் அலுவலக பையன் அசட்டு சிரிப்புடன் ஒரு சிறு கடித துண்டை கொண்டு வந்து அவள் மேஜை மேல் வைத்தான். அந்த ஐயா கொடுத்தாரு. தலையை சொரிந்து கொண்டு நின்றான். எந்த ஐயா? குரலில் கொஞ்சம் காரம் தொனிக்க அதட்டினாள். தன்னை சுற்றி வேலை பார்த்து கொண்டிருந்த மற்ற ஊழியர்களை ஓரக்கண்ணால் பார்த்தாள். அதான் அந்த ஐயா இங்க வேலை பார்த்துட்டு விலகி போயிட்டாரே, உங்களோட உறவுன்னு பேசிக்கிட்டாங்களே, கௌதம் ஐயா அவர்தான் இதை கொடுக்க சொன்னார். தேங்க்யூ என்று கூறிவிட்டு அவள் அந்த துண்டு கடிதத்தை எடுப்பதற்குள் தேள் கொட்டி விட்டது போல வேதனையில் துடித்து போனாள். எத்தனை துணிச்சல்! பகல் உணவு நேரத்தில் அவனை எதிர்ப்புறத்தில் உள்ள ஈட்டிங் ஹவுஸில் சந்திக்க வேண்டுமாம். முக்கியமான சங்கதியாம். மறுத்தால் மானம் போய்விடுமாமே. ராஸ்கல்! ஒரு துண்டு கடிதத்தில் ஆங்கிலத்தில் கிறுக்கி அனுப்பியிருக்கிறானே. பையன் படிக்க மாட்டான் என்ற என்ன நிச்சயம்? தட்டு தடுமாறி ஆங்கிலம் பேசக்கூடிய அலுவலகத்து பையன் ஆயிற்றே. தவளை போனது என்றால் தலை போயிற்று என்று பார்த்துவிட்டு அவன் அலுவலகத்தில் உள்ள அத்தனை பேர் அறிய தமக்கடிக்க வேண்டுமா? தாடை இறுகி போனாள். உள்ளங்கைகள் வியர்வையால் நனைந்து விட்டதை உணர்ந்து புடவை தலைப்பில் துடைத்து கொண்டாள். வேலையை நிம்மதியாக கவனிக்க முடியாது. காலை பொழுது முழுதும் மனம் அலை பாய்ந்தது. தட்டி கேட்க ஆள் இல்லை என்ற திமிரில் கௌதம் அவளிடம் அப்படி நடந்து கொள்கிறான். இங்க வா அங்க வா என்று உத்தரவிட அவனுக்கு என்ன உரிமை? தனக்குள்ளே பேசிக்கொண்டு ஆத்திரத்தில் பொங்கினாள். ஆனால் அந்த சந்திப்பை அவளால் தவிர்க்க முடியவில்லை. பகல் உணவு நேரம் நெருங்கியதும் மணி ஓசை கேட்கும் முன் ஊழியர்கள் சிலர்
தங்களது வேலையை சட்டென்று முடக்கிக் கொண்டு டிஃபன் சம்புடத்தை தேடுவதில் முனைந்து விட்டனர். கொடுத்த காசுக்கு உழைக்க வேண்டும் என்ற அசட்டு கொள்கைகளில் ஊறிப் போயிருந்த சிலர் தங்கள் மேஜை மீது கிடந்த ஃபைல் குவியலுக்குள் தலையை விட்டு கொண்டிருந்தனர். வேறு சிலர் தொண்டையை சிறுமிக் கொண்டு சோம்பல் முறித்துவிட்டு உணவு நேர இடைவெளியை குறிக்கும் மணி ஓசைக்கு காத்திருந்தனர். காதை அறுப்பது போல உணவு நேர மணி கிணுகிணுத்ததும் பலர் விரைவாக கிளம்பிவிட்டனர். ஒரு சிலர் மிச்ச மீதி வேலைகளை ஒரு வழியாக பூர்த்தி செய்துவிட்டு கையோடு கொண்டு வந்த டிஃபன் சம்புடங்களுடன் வராந்தா பக்கம் இருந்த சாப்பாட்டறைக்கு நடையை கட்டினர். முடிவில் அவள் மட்டுமே அப்படியே அரண்டு போய் உட்கார்ந்திருந்தாள். இன்னும் கொஞ்ச நேரம் தாமதித்தால் கௌதம் தானே அவளை தேடிக்கொண்டு வந்து விடுவான். அவர்களது சந்திப்பு எல்லோருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லையே. மனம் புழுங்கி அழமாட்டாத குறையுடன் தோளில் பையை மாட்டிக்கொண்டு அறையை விட்டு வெளியே வந்தாள். நிறுவனத்தின் முன் பகுதியில் இருந்த சிறு தோட்டத்தில் வண்ண வண்ணமாக பூத்து குலுங்கும் செடி கொடிகளை பார்த்து ரசித்து கொண்டுதான் அவள் அன்றாடம் சுவர் ஓரமாக இருந்த வேப்ப மரத்தடியில் தனியே அமர்ந்து அமைதியாக கொண்டு வந்த டிஃபனை சாப்பிடுவது வழக்கம். இன்று இருந்த மனநிலையில் கண்முன் சிரித்து கொண்டு காற்றில் ஆடிய ஆரஞ்சு போகன்வில்லா வெறுப்பை ஊட்டியது. தன்னை சுற்றியுள்ள இயற்கை கூடி அவளை பார்த்து கேலி செய்து சிரிப்பது போன்றதொரு பிரம்மை. எதிர்பக்கத்து ரேவதி ஈட்டிங் ஹவுஸின் வாசலில் கௌதம் அவளுக்காக காத்து கொண்டிருந்தான். ஐம் சாரி, உன் அப்பா இறந்து போன சங்கதி சில தினங்களுக்கு முன்தான் தெரிந்தது என்றபடி அவளை உள்ளே அழைத்து சென்றான். அந்த பகல் நேரத்தில் அந்த உணவு விடுதி எப்பொழுதும் கூட்டத்தில் திணறிக் கொண்டிருப்பது வழக்கம். எப்படியோ இடம் பிடித்து ஒரு பக்கமாக இருவரும் அமர்ந்து கொண்டனர். மசாலா தோசை காஃபிக்கு ஆர்டர் செய்யலாமா? அவன் கேட்டபோது அந்த பழைய நாளின் குஷி ஏற்படவில்லை. ஆத்திரம் குமரி கொண்டு வந்தது. ஒன்றும் வேண்டாம், ஐஸ் வாட்டர் போதும். என்னவோ முக்கிய சங்கதின்னு சொன்னீங்களே என்றாள் அவள். நான் அகமதாபாத்திலிருந்து சென்னைக்கு வந்து விட்டேன். அந்த வேலை எனக்கு பிடிக்கலை, விட்டுட்டேன். என்றாள் வெறுப்புடன். பையன் கொண்டு வந்து வைத்த மசாலா தோசை மீது பஞ்சத்தில் அடிபட்டவன் போல வேகமாக பாய்ந்தான் அவன். குளிர்ந்த நீரை ஒரு வாய் பருகிவிட்டு மெல்ல திரும்பி தன்னை சுற்றிலும் பார்வையை ஓட்டினாள். திக்கென்ற உணர்வு டம்ளரில் இருந்து குளிர் நீரை விட 2 மடங்கு சில் என்று வயிற்றை பற்றியது போன்றதொரு மிரட்சி. அவளது பகுதியில் வேலை பார்த்து கொண்டிருந்த அந்த முரட்டு கணேசன் அவர்களுக்கு பின்னால் ஒரு வரிசையில் அமர்ந்து கொண்டு டிஃபன் சாப்பிட்டு கொண்டிருந்தான். அவளை அவன் நன்றாக பார்த்து விட்டான். முகம் சிவந்து போய் நெஞ்சு படபடத்தது. கைவிட்ட காதலனை தேடிக்கொண்டு புறப்பட்டு விட்டாள் என்று கணேசன் எண்ணிக்கொள்வான். அலுவலக பையன் கணேசன் 2 பேர் போதாதா? நாளைக்கு ஆபீஸே கொல் என்று போய்விடும். தனியார் மருத்துவமனை ஒன்றில் கருச்சிதைவு செய்து கொண்டாள் என்ற காதில் பட்ட செய்தி தவறே இல்லை. அப்பா செத்து 6 மாதம் கூட ஆகவில்லை. பழைய காதலனுடன் மீண்டும் உறவாடத் தொடங்கிவிட்டாள். வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி சக ஊழியர்கள் அவளை வதைக்கப் போகிறார்கள். வெற்றிலை பாக்கு சண்முகத்திற்கு மெல்வதற்கு இப்போது சுவாரஸ்யமான தகவல் கிடைத்துவிட்டிருக்கே. உண்மைதானா என்று தன் கண்ணால் பார்த்து தெரிந்து கொள்ள ஒரு சமயம் அங்கு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. நான் இங்கேயே ஒரு வீடு பார்த்து தங்கிவிட திட்டமிட்டிருக்கேன். என்று முனகினாள் சந்தியா. நான் சொல்வதை புரிந்து கொள்ளாதவள் போல பேசுகிறாயே சந்தியா. நீங்கள் மறுபடி சென்னையில் வேலை தேடிக்கொண்டு வாழப் போகிறீர்கள் உங்கள் குடும்பத்துடன் என்று புரிகிறது. பெரியப்பாவுடன் எனக்கு மனத்தாங்கல் ஏற்பட்டு விட்டது. நான் எத்தனை சொல்லியும் கேட்காது ஒரு சின்ன பெண்ணுடன் அவர் தமாஷாக வாழ்கிறது எனக்கு பிடிக்கவில்லை. நீ பெரிய ஒழுங்கான மனிதன். பெரியப்பாவின் செய்கை உனக்கு பிடிக்காது போய்விட்டது. போதும், நிறுத்து கதையை என்று ஓங்கி கத்த வேண்டும் என்ற கோபத்தில் கொதித்தாள் அவள். ஆனால் துணிவிருக்கவில்லை. மௌனமாக மேஜையை பார்த்தபடி உட்கார்ந்திருந்தாள். சந்தியா, நான் சொல்றது கவனமா கேள். உன்னை நான் கல்யாணம் செய்து கொள்வதை தடுத்தவர் பெரியப்பா. அவருக்கு பயந்து கொண்டுதான் நான் அவர் நிச்சயம் செய்த இடத்தில் திருமணம் செய்து ஒப்பினேன். உன்னிடம் அப்படி கடுமையாக பேசினேன். அதை பற்றி இப்ப என்ன? மெல்லிய குரலில் கேட்டாள். ரொம்ப முக்கியமான சங்கதியை சொல்லத்தான் நடந்ததை விபரமாக கூறுகிறேன். நமக்கு நடக்க வேண்டியிருந்த கல்யாணத்திற்கு தடை போட்டவர் பெரியப்பா. அதையெல்லாம் நான் மறந்துட்டேன். கவலைப்பட வேண்டாம் நீங்க சொல்லிவிட்டு எழுந்து செல்ல முயன்றவளை வற்புறுத்தி உட்கார வைத்தான். மீதியை கேட்காம உன் பதில
சொல்லாம போனா என்ன அர்த்தம்? அலுவலகத்திற்குள் வர எனக்கு பிரியமில்லை. அதனால் தான் எங்கே உன்னை அழைத்தேன். பெரியப்பாவின் குறுக்கீடு இனி இருக்காது. அதனால் நாம் இருவரும் திருமணம் செய்து கொண்டு விடலாம் என சொல்லத்தான் அழைத்தேன். வேண்டாம், எனக்கு இப்போது திருமணத்தில் நாட்டமில்லை. என்னை பத்தி இத்தனை பரிவுடன் நினைக்கிறீங்களே, அதுக்கு ரொம்ப நன்றி. நீ மறுக்க கூடாது சந்தியா. உன்னை திருமணம் செய்துக்கணும்னு ஒரு பிடிவாத உணர்வு என் மனதில் பூதாகாரமாக உருவாகி விட்டிருக்கு. என் பெரியப்பா முன்னால் வாழ்ந்து காட்டணும்னு பெரிய ஆவல். ஊர்ல வேற பெண்ணா இல்லை? எல்லாரும் என் சந்தியாவாகி விடுவார்களா? உன்னைத்தான் காதலித்தேன், நீ என்னை நேசித்தாய். நாம் எழுதி கொண்ட கடிதங்கள், எடுத்துக்கொண்ட போட்டோக்கள் அதற்கு சான்றாக உள்ளனவே. எனக்கு இப்போ யார் மேலும் விருப்பம் இல்லை. அதனால் என்னை வற்புறுத்துவதில் பயன் இல்லை. இதை சொல்லத்தானே என்ன அழைச்சீங்க? முழுவதும் கேட்டுட்டு முடிவான பதிலை எனக்கு நாளைக்கு நீ தெரிவிக்கலாம். உனக்கு வேற இடத்தில் மாப்பிள்ளை பேசிவிட்டார்கள் என்ற செய்தி கேட்டதும் தாங்க முடியாது நான் அந்த கல்யாணத்தை நிறுத்த நாம் எழுதி கொண்ட கடிதம், போட்டோ இத்தியாதிகளை மாப்பிள்ளை வீட்டாருக்கு அனுப்பி வைத்தேன். ஏன் புரியலையா? நான் உன்னை அத்தனை ஆழமாக நேசிக்கிறேன். எனக்கு மனைவியாக வேண்டியவளை இன்னொருவன் கொண்டு போவதா என்ற பொறாமை. எனக்கு இப்ப யாரையும் திருமணம் செய்துக்க ஆசை இல்லை. நான் தனியாக வாழ விரும்புகிறேன். அப்படி சொன்னால் நான் விடுவனா? என்னை வற்புறுத்த முடியாது. என்ன உளறீங்க? என்னை கல்யாணம் செய்துக்க மறுத்தால் உன் வாழ்க்கையில் நான் முள்ளாக இருந்து நெருடுவேன். தினம் பொழுது விடிந்தால் உன் வீட்டு வாசலில் வந்து நிற்பேன். நான் என் முயற்சியை கைவிட மாட்டேன், புரிஞ்சுக்கோ. பயமுறுத்தி பார்க்குறீங்களா? நெஞ்சம் பதற கேட்டாள் சந்தியா. அப்படித்தான் வச்சுக்க. ஏன்? இப்ப சந்தியா, எனக்கு வேலை கிடையாது. இதனால அந்த கல்யாண முயற்சியை நான் கைவிட போவதில்லை. மிஸ்டர் கௌதம், என்னை ரொம்ப மிரட்டுறீங்க. நான் அப்படி ஒன்றும் ஏமாந்தவள் இல்லை. ஒரு தடவை உங்ககிட்ட ஏமாந்தது உண்மை. நல்ல வேளை என்னை நாசப்படுத்திக்காம தப்பித்து கொண்டு விட்டேன். என்ன தப்பிச்ச? ஊர்ல என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? நீ கருவை கலைச்சேனும் அந்த சம்பவத்துக்கு காரணம் நான் என்று பேசுறாங்க. பேசட்டும், அக்கறை இல்லை. என் மனசாட்சிக்கு உண்மை தெரியும். உங்களுக்கு மனசாட்சி என்று ஒன்று இருந்தால் நம் காதல் என்பது கடிதம், போட்டோ இரண்டோடு மட்டும் நின்று போன சங்கதி என்பதும் தெரியும். அந்த கடிதங்களும் போட்டோக்களும் உன் வாழ்க்கையில் வெகு தூரம் வந்து பாதிக்கும் என்பதை தெரிந்து கொள். கோபத்துடன் எழுந்தாள் சந்தியா. அவனை திரும்பி பார்க்காது விடு விடுவென்று வெளியேறி எதிர்ப்புறம் இருந்த தன் அலுவலகத்து கேட்டை திறந்து கொண்டு உள்ளே சென்று விட்டாள். பின்னால் அவன் துரத்தி கொண்டு வருவது போன்றதொரு பிரம்மை. கால்கள் நடக்க முடியாது பின்னின. அப்பா சொன்னது எத்தனை பெரிய உண்மை. கௌதம் ஒரு பெரிய அயோக்கியன். வேலை இல்லாத இப்போது திண்டாடி கொண்டிருக்கிறான். பெரியப்பாவுடன் மனத்தாங்கல், இருக்க இடமும் செலவழிக்க பணமும் இல்லாததால் இப்படி ஒரு திட்டத்தை தீட்டிக் கொண்டு வந்திருக்கிறான். அவன் கல்யாணத்தை நிறுத்த கடிதமும் போட்டோக்களை அனுப்பி கலாட்டா செய்ததன் அடிப்படை நோக்கமும் இதுதான். வேலையில் நிரந்தரமாக கால் ஊன்றிக்கொண்டு உழைக்க மறுக்கும் இவனுக்கு ஏமாந்த பெண் யாராவது கிடைக்க மாட்டாளா? அவளை பிடித்து மனைவியாக்கி கொண்டு அவள் சம்பாத்தியத்தில் தண்ட சோறு தின்னலாம் என்கிற எண்ணம். இவன் சாதாரணமான அயோக்கியன் அல்ல, வடிகட்டி எடுத்த படு அயோக்கியன். இவனது தொல்லைகளில் இருந்து எப்படி தப்புவது? சொன்னது போல தினம் அவளை பின்தொடர்ந்து பஸ்ஸில் வந்து வீட்டருகே ஏதாவது கலாட்டா செய்தால் அதட்டி கேட்க அப்பா கூட இல்லையே. சட்டென்று நினைவில் அந்த எண்ணம் பளிச்சிட்டது. அலுவலகத்தில் அவளது பகுதியின் தலைவரான தயானந்தம் அவர்களிடம் அவள் யோசனை கேட்டாள். தந்தைக்கே ஒப்பான வயதானவர், ஊழியர்களின் பெரும் மதிப்புக்கு உரியவர். அவரை அணுகினாள். பெற்றவள் துணையின்றி தவிக்கும் அவளுக்கு கட்டாயம் அவர் உதவி செய்வார். ரிசப்ஷன் மேஜை அருகே விரைந்தாள். பகல் உணவு முடிந்து விட்டதால் அலுவலர்கள் அவரவர் இருக்கை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தனர். உரத்து ஒலித்த பேச்சு குரல் அடங்கி போய் டைப் இயந்திரங்களின் கோஷம் துவங்கி விட்டிருந்தது. தயானந்தம் அவர்களிடம், நான் தனிப்பட்ட முறையில் பேச வேண்டும், கேட்டு சொல்ல முடியுமா? ரிசப்ஷன் பெண்ணிடம் மெல்லிய குரலில் கேட்டாள். ஒரு சில நொடியில் உத்தரவு கிடைத்துவிட்டது. மெல்ல விரல்களால் அவரது அறை கதவை தட்டிவிட்டு உள்ளே நுழைந்தாள். ஃபைல் ஒன்றை புரட்டி கொண்டிருந்த தயானந்தம் நிமிர்ந்தார். என்னம்மா வேணும்? அவசரமா பார்க்கணும்னு வந்திருக்கையே. புன்னகைத்தார். உங்ககிட்ட ஒரு சங்கதி பத்தி ஆலோசனை தேவை. ஒரு 5 நிமிஷம் அவகாசம் தர முடியுமா? உட்காருமா, விஷயத்தை சுருக்கமா சொல்ல முடியுமா? அன்போடு கேட்டார். ஏனோ அவரை கண்டதும் அவளுக்கு அழுகை பொங்கி கொண்டு வந்து விட்டது.
கண்களில் முட்டி கொண்டிருந்த கண்ணீர் துளிகளை விரல்களால் உதறி தள்ளினாள். எங்க அப்பா கூட இல்லாததுனால பேச முடியாது தடுமாறினாள். எனக்கு எல்லாம் தெரியுமா, உன் மனசை ஏதோ வேதனைப்படுத்துறாப்புல தெரியறது. வெளிப்படையா சொல்லுமா. இங்க வேலை பார்த்து கொண்டிருந்த கௌதம். ஆமா, அவனுக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்க போறதா கூட சங்கதி காதுல விழுந்தது. நல்ல வேளை நடக்கலை. அவன் மகா அயோக்கியன். அலுவலகத்து பணத்துல கை வச்சுட்டு நம்ம மேனேஜரின் கருணையால் தண்டனை அடையாது தப்பினான். எச்சிலை விழுங்கிக் கொண்டாள். எனக்கு நடக்க இருந்த கல்யாணத்தை நிறுத்திவிட மாப்பிள்ளை வீட்டவர்களுக்கு. கேள்விப்பட்ட மாப்பிள்ளை வீட்டவர்கள் எனக்கு ஒரு வழியில தெரிஞ்சவங்க. முகம் சிவந்து போனாள் அவமானத்தில். அப்படியென்றால் நீங்கள்லாம் படிச்ச பெண்கள், வேலைக்கு வந்து உங்க கால்ல நிக்கணும்னு ஆசைப்பட்டு வெளி கிளம்பி வந்துடுறீங்க. ஆனா உலகம் ரொம்ப கெட்டது. ஒரு இளம் பெண் ஏமாந்து போய் விழுகிறதுக்கு பல படுவழிகள் இருக்குன்னு புரிஞ்சுக்கிற சாமர்த்தியம் இருக்கிறதில்லை. அந்த போட்டோவை பத்தி மாப்பிள்ளையோட அப்பா என்கிட்ட பேசினார். போட்டோ, கடிதம் இவைகளை நம்பி அவர் கடினமான முடிவை எடுக்க கூடாது. இவைகளில் சூது இருக்கலாம்னு நான் உனக்காக வாதாடினேன். அது நின்னு போச்சுன்னு கவலைப்படாத. உனக்கு ஆண்டவன் போட்டிருக்கிறவன் தானே வருவான். சார், நான் இப்போ என் கல்யாணத்தை பத்தி பேச வரல. அந்த கௌதம் சென்னைக்கு திரும்பி வந்திருக்கார். என்ன எனக்கு தொல்லை கொடுக்க முயலுகிறார். பிளாக்மெயில் பண்றானா அயோக்கிய பதர்? ஏறக்குறைய பயமுறுத்தல் தான். இன்னைக்கு எனக்கு ஒரு துண்டு கடிதம் எழுதி எதிரே இருக்கிற உணவகத்துக்கு வர சொல்லி. அவன் இங்க வரமாட்டான். வந்தா கால் முறிஞ்சிடும்னு தெரியும். கம்பி எண்ண வேண்டியவனிடம் கருணை காட்டி மேனேஜர் ராஜினாமை வாங்கி கொண்டு துரத்தி விட்டிருக்காரே. இங்க வந்து அவன் உன்னை தொந்தரவு செய்யாமல் நான் பார்த்துக்க முடியும். அவ்வளவுதானே? என்னை கல்யாணம் செய்துக்கணும்னு வற்புறுத்துகிறார். இல்லாட்டா எங்க வீட்டுக்கு வந்து கலாட்டா செய்ய போவதாக பயமுறுத்துறார். சார், நாங்க முன்னே இருந்த வீட்டில் இவரால் ஏற்பட்ட பழி சொல்லால் நீடிச்சு அங்க வசிக்க முடியாம வேற இடம் பார்த்து குடி வச்சார் அப்பா. அப்பா துணையும் இல்ல. வயசான அத்தை என்ன செய்ய முடியும்? மான மரியாதையோட அமைதியா நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதை குலைக்க திட்டமிட்டு கொண்டு மேலே பேச முடியாத விசும்ப தொடங்கினாள். பயப்படாதம்மா. இந்த மாதிரி மிரட்டல் ஆசாமிகள் உண்மையில எதுவும் செய்ய முடியாது. நான் கவனிச்சுக்கிறேன். நீ கண்ணை தொடச்சிட்டு உன் வேலையை போய் கவனிம்மா. நன்றி சார். அவர் நாங்க வசிக்கிற புது வீட்டை தேடிக்கிட்டு வந்தா? அவன் வரமாட்டான். அப்படி வந்தா அதுக்கு தக்கபடி நான் ஒரு ஏற்பாடு செய்ய முடியும். கவலைப்படாம போய் வேலையை பாருமா. புன்னகை செய்தார். தேங்க்யூ சார். இப்ப எனக்கு மனசு ரொம்ப தெம்பா இருக்கு என்று கூறிவிட்டு வந்து தனது இருக்கையில் அமர்ந்தாள். யாரோ தன்னை உற்று பார்ப்பது போன்றதொரு உணர்வில் திடுக்கிட்டு நிமிர்ந்தாள். முரட்டு கணேசன் அவளையே வெறித்து கொண்டு உட்கார்ந்திருப்பதைக் கண்டு குழப்பமடைந்தாள். 2 தினங்களுக்கு பின்னர் சுந்தர வீராட்சி தெருவில் மண்டை வெடிக்கும் வெயில் வேளையில் பிரீஃப் கேஸுடன் கௌதம் மெல்ல நடந்து கொண்டிருந்தான். வாசலில் கதவு தட்டப்படுவதை கேட்டு தாழ்வாரத்தில் படுத்து கிடந்த பங்காரம்மாள் விருட்டென்று எழுந்திருந்தாள். இப்பொழுது அவள் தன் வீட்டின் முன்பகுதியை தங்கள் உபயோகத்திற்கு வைத்து கொண்டு பின்பகுதியில் குடி வைத்திருந்தாள். அதில் குடியிருந்த புருஷனும் மனைவியும் வேலைக்கு போகிறவர்கள். குழந்தை இல்லாத தம்பதியர். வம்பு பேச, சண்டை போட வீட்டில் யாருமே இருக்காதது பெருத்த குறையாக இருந்தது அவளுக்கு. கதவை திறந்தவளின் கண்கள் வியப்பில் பளிச்சிட்டன. என்ன தம்பி, அவங்கள தேடிக்கிட்டு வந்திருக்கீங்களா? வலியத்தானே விசாரித்தாள். கௌதம் தனக்கே இயல்பான மோகன சிரிப்பொன்றை உதிர்த்தான். சரியா சொல்லிட்டீங்களே. எங்க உறவுக்கார நாராயணன் இறந்து போன சமயம் நான் ஊர்ல இருக்கவில்லை. அதனால சாவுக்கு வர முடியலை. அந்த மனுஷன் இங்க என் வீட்டுல சாகல. நல்ல வேலை. என்ன சொல்றீங்க? அவங்கெல்லாம் இப்போ சாந்தோம் பக்கம் குடி போயிட்டாங்க. அந்த பொண்ணோட நடத்தை எனக்கு பிடிக்கல. கிளப்பிட்டேன் இங்கிருந்து. ஆனா நான் அவங்க போற இடத்தை விசாரிச்சு வச்சுக்கிட்டேன். ஏதாவது எலக்ட்ரிக் பில் கட்டாம போயிட்டா, பல்புகளை கழட்டிக்கிட்டு கம்பி நீட்டிட்டா, போய் பணத்தை கறந்துடணும்னு அட்ரஸ் வாங்கி வச்சுக்கிட்டேன். அவங்களோட முகவரியை தர முடியுமா? இத பார் தம்பி, நான் உன் தாயார் போல உனக்கு புத்தி சொல்றேன் கேள். அவங்க வீட்டை தேடிக்கிட்டு நீ அலையிறது உன் தகுதிக்கு நல்லதில்ல. துக்கம் விசாரிக்கத்தான் போய் வர விரும்புகிறேன். மற்றபடி அதான பார்த்தேன். பொண்ணு அழகா சிவப்பா இருக்காளேன்னு மயங்கிடாத. நடத்த மோசம். நல்ல வேலை நீ அவளை கட்டாம ஒதுக்கி விட்ட. அதுக்கப்புறம் நான் மேலே பேச விரும்பலை. அட்ரஸ் தரேன்.
ஒரு கார்டு எழுதி போட்டுட்டு தலை முழுகிடு போதும் என்றபடி உள்ளே சென்று மாடத்தில் விபூதி சம்படம் அடியில் மடித்து வைத்திருந்ததொரு துண்டு காகிதத்தை எடுத்து வந்தாள். அதை பார்த்து தனது சட்டை பையில் இருந்த சிறு டைரியில் சந்தியாவின் முகவரியை வேகமாக எழுதி கொண்டான். கொஞ்சம் குடிக்க தண்ணீர் தர முடியுமா? அவன் கேட்டு முறுவலித்த போது பங்காரு பிரமித்து போனாள். லட்சணமான பையன், நல்ல வேலையில் இருக்கிறவன். நம்ம மக மட்டும் கொஞ்சம் பெரியவளாயிருந்தால் இவனை பிடிச்சு கட்டி வச்சிருக்கலாமே. பெருமூச்சு விட்ட வண்ணம் டம்ளரில் பானை தண்ணீரை நிறைத்து கொண்டு வந்து தந்தாள். நல்ல சௌகரியமான இந்த இடத்தை விட்டுட்டு வேற இடம் போயிட்டாங்க என்கிறதை நினைச்சா வருத்தமா இருக்கு என்றபடி தண்ணீரை குடித்து டம்ளரை அவளிடம் நீட்டினான் கௌதம். என்ன பொறுத்த வரைக்கும் விட்டது சனியன்னு நிம்மதியா இருக்க. அந்த அத்தக்காரி இருக்காளே, படு பொல்லாதவள். நான் போதும், சண்டைக்கு வந்துடுவா. தம்பி, நாங்கள்லாம் பட்டணத்துல பிறந்து வளர்ந்து ஆளானவங்க, நாசுக்கு தெரிஞ்சவங்க. அந்த அம்மா ஒரு காட்டாம்பூச்சி, கிராமத்து பொம்பளை. அதுக்கு சரியா என்னால சண்டை போட்டுக்கிட்டு நிக்க முடியலை. இந்த பக்கம் வந்தா எட்டி பார்த்துட்டு போப்பா. கல்யாணம் கூடுனா எங்களுக்கு அழைப்பு அனுப்ப மறக்காத. வெற்றிலை காவி ஏறிய பற்கள் அனைத்தும் தெரிய சிரித்தாள். அடுத்த நாள் மாலை அலுவலகம் முடிந்ததும் வெளியே வந்து பஸ் நிலையத்தை நோக்கி நடந்த சந்தியா பின்னால் நெருக்கமாக யாரோ நடந்து வருவதை உணர்ந்து திரும்பி பார்த்தாள். கௌதம் தான். வேட்டை நாய் வேகத்திலே வந்து கொண்டிருந்தான். நெஞ்சு வெடித்துவிடும் போன்ற திகிலில் வேகமாக நடந்தாள். பஸ் நிலையத்தில் ஒரு பக்கம் நின்று கொண்டிருந்தவளின் அருகில் வந்து கலந்து கொண்டான் கௌதம். உன் வீட்டுக்கு வந்து உன் அத்தையோட நான் பேச விரும்புகிறேன், மெல்லிய குரலில் சொல்லிவிட்டு புன்னகைத்தான். முகம் சுருங்கி போனாள் சந்தியா. என் அத்தைக்கு உங்களோடு பேச விருப்பம் இருக்காது. வருங்கால மாப்பிள்ளை என்றால் கூடவா? கௌதம், எல்லை மீறி போய்கொண்டிருக்கீங்க, எச்சரிக்கிறேன். இது பனங்காட்டு நரி, சலசலப்புக்கு அஞ்சாது என்றாள். ஹலோ மிஸ்டர் கௌதம், இங்க எப்படி என்ற குரலை கேட்டதும் திடுக்கிட்டு இருவரும் திரும்பினர். அலுவலகத்தில் பிரசித்தி பெற்ற முரட்டு கணேசன் அருகில் வந்து நின்று கொண்டிருந்தான். சென்னைக்கு ஒரு காரியமா வந்த, அப்படியே தெரிஞ்சவங்களை எல்லாம் பார்த்துட்டு போகலாம்னு விழுங்கினான் கௌதம். அலுவலகத்துல வேலை பார்க்கிற எங்களையெல்லாம் அப்படி வந்து எட்டி பார்க்க கூடாதா? கணேசனின் வார்த்தைகளில் ஏளனம் துணித்தது. உதட்டை கடித்து கொண்டான். தன் அருகே நின்ற சந்தியா பக்கம் திரும்பி பார்க்க கூட இப்போது அவனுக்கு துணிவிருக்கவில்லை. அலுவலகத்தில் வேலை பார்த்த சில நாட்களிலேயே அவன் கணேசனை கண்டு அஞ்சும்படியான ஒரு நிகழ்ச்சியை காண நேர்ந்து விட்டது. மாலை பொழுது வேலை முடிந்ததும் அலுவலகத்தில் இருந்த ஊழியர் அனைவரும் வெளியே வந்தபோது சந்தியா வேலைக்கு வராது லீவில் வீட்டில் இருந்ததால் அலுப்புடன் மெல்ல தன் ஸ்கூட்டரை ஒரு பக்கம் தள்ளி கொண்டு சாலைக்குள் புகுந்தான் கௌதம். அங்கே ஒரு கூட்டம். என்னவென்று வேடிக்கை பார்க்க ஸ்கூட்டரை ஒரு பக்கம் நிறுத்திவிட்டு எட்டி பார்த்தவன் திகைத்து போனான். டேய், என்னடா இங்க செய்யற? நெதக்கும் உன்னை இந்த பக்கம் நான் பார்க்கறேன். நானும் கவனிக்காதது போல விட்டுகிட்டே இருந்த. அந்த பள்ளிக்கூட பெண் பின்னால போய்கிட்டு அசிங்கமா பேசி சீட்டி அடிக்கிறையா? இளைஞனின் கிராப்பு முடியை பிடித்து உலுக்கி கொண்டிருந்தான் கணேசன். எஸ் அங்கிள், தினமும் இவன் எங்க பள்ளிக்கூட வாசல்ல வந்து நின்னுட்டு சீட்டி அடிக்கிறதும் பாடுறதுமா தொல்லை கொடுக்கறான். இன்னைக்கு என்னை பஸ் நிலையம் வரையில தொடர்ந்து வந்து கொண்டு கண்டபடி அசிங்கமா பேசுறான். கிரீச்சிட்டாள் பள்ளிக்கூட சிறுமி ஒருத்தி. பெண்கள் பள்ளிக்கூடத்துக்கிட்ட உனக்கு என்னடா வேலை? பாக்குறவங்க நாங்க சும்மா இருப்போம்னு நினைப்பா? இனிமே இந்த பக்கம் வருவ? தொம் தொம் என்ற முதுகில் ஓங்கி சாத்த, ஐயா விட்டுடுங்க என்று அந்த இளைஞன் அலற, நல்லா உதைக்கணும், இந்த மாதிரி சோம்பேறி பசங்களை சும்மா விடக்கூடாது என்று தர்ம அடி போடுகிறவர்கள் சிலர் நெருங்க, ஐயோ என்று அலறிக்கொண்டு சட்டை கிழிய, காப்பு முடி நெற்றியில் பொருள, கீழ் உதட்டின் கடையில் இருந்து துளி ரத்தம் கசிய, தப்பினோம் பிழைத்தோம் என்று ஓடிய அந்த வாலிபனின் அலங்கோலத்தை கண்டு அதிர்ந்து போய்விட்டான் கௌதம். என்னப்பா கணேசன், இதெல்லாம் நம்ம ஆபீஸுக்கு கெட்ட பெயர் ஆகாதா? வம்பு சண்டைகள்ல நீ ஏன் தலையிடணும் என அலுவலகத்தில் அந்த பகுதிக்குத்தான் தலைவன் என்ற துணிவில் கேட்டுவிட்டான். மிஸ்டர் கௌதம், அலுவலகத்துல நீர் எங்க பகுதிக்கு பெரிய அதிகாரி. தெருவிலோ நீரும் நானும் சமமான மனிதர்கள், ஞாபகத்தில் இருக்கட்டும். நீங்களெல்லாம் உயர்மட்டத்து அதிகாரிகள், பெரிய கிளப்புகளில் உறுப்பினரா இருப்பீங்க, பல சமூக பணிகளில் ஈடுபடுவீங்க. நான் ஒரு சாதாரண மனிதன்.
தெருவிலே என் கண்களில் படுற அக்கிரமங்களை கண்டிக்க பங்கு எடுத்துக்கிறது என் சமூக சேவை. அதற்கு மேல் பேச கௌதமுக்கு வாய் இருக்கவில்லை. அந்த அலுவலகத்தில் கணேசனின் மேல் அதிகாரியாக இருந்த நிலையிலேயே அவனுக்கு வாயாட துணிவிருக்கவில்லை. வேலையில் இருந்து வற்புறுத்தலாக விலக்கப்பட்டு வெளியனுப்பப்பட்ட நிலையில் அவன் கணேசனை கண்டு பயப்பட்டான். மிஸ் சந்தியா, அப்ப நான் வரட்டுமா? உங்க அத்தையை ரொம்ப கேட்டதா சொல்லுங்க என்று குழறிவிட்டு நிலையத்தில் வந்து நின்றதொரு பஸ்ஸில் தாவி ஏறிக்கொண்டான். பதில் ஒன்றும் பேசாது மௌனமாக நின்ற சந்தியா தான் போக வேண்டிய பஸ் வந்ததும் ஏறிக்கொண்டாள். அவளுக்கு இருந்த குழப்பத்தில் அவள் கவனிக்கவே இல்லை. நிலையத்தில் இறங்கி சிறிது தூரம் நடந்த போதுதான் கணேசனும் அவளுடன் அதே பஸ்ஸில் பயணப்பட்டு அந்த நிறுத்தத்தில் இறங்கிக் கொண்டு அவள் சாலையில் இருந்து தெருவுக்குள் திரும்பும் வரை நிற்பதை அறிந்தாள். அலுவலகத்தில் வேலை பார்த்த அத்தனை ஆண்டுகளில் ஹலோ என்ற ஒரு தடவை பதிலுக்கு முனகியதை தவிர அவள் கணேசனிடம் பேச்சுவார்த்தை வைத்து கொண்டதே இல்லை. அவன் பெரிய முரடன் என்றதொரு அச்சம். அந்த முரடன் வந்து அருகில் நின்றபோது பஸ் நிலையத்தில் கயவன் கௌதமை அவள் தூசி போல மதிக்க துணிவு ஏற்பட்டது உண்மை. இப்படியே நிதமும் அந்த சாலை வரை கணேசன் பஸ்ஸில் வந்து வழிவிட்டு போனால் எத்தனை பெரிய துணையாக இருக்கும் என்று எண்ணிக்கொண்டே பெஞ்சமின் குறுக்கு தெருவுக்குள் புகுந்தாள். ஒரு வார காலம் ஓடி சென்றது. பஸ் நிலையத்தில் மாலை வேளையில் தன் அருகே கணேசன் வந்து நிற்பதை கண்டதுமே அவளுக்கு பெருத்த துணிவு ஏற்படத் தொடங்கியது. என்ன காரணத்தினாலோ கணேசனுக்கு அவள் மேல் இரக்கம் ஏற்பட்டு விட்டிருக்கிறது. அவர் வீட்டுக்கு போகும் பஸ் நிலையம் எதிர்ப்புறத்தில் இருந்தது என்றாலும் அன்றாடம் தன் காசை செலவழித்து கொண்டு அவளை தொடர்ந்து வந்து சாந்தோம் நெடுஞ்சாலையில் விட்டு திரும்புகிறாரே. வாய் திறந்து, நன்றி சார், நீங்க கூட துணையாக பஸ்ஸில் ஏறாது போனால் தினமும் நான் நடுங்கி செத்து கொண்டிருப்பேன் என்று சொல்ல ஏனோ வாய் எழவில்லை. கடைக்கண்ணால் கணேசனை பார்த்துவிட்டு தலையை குனிந்து கொண்டு மௌனமாக இருந்தாள். அலுவலகத்தில் தேநீர் வேளையின் போதாவது அவரது இருக்கை அருகே சென்று நன்றி சொல்லக்கூடாதா என பல தடவை நினைத்ததுண்டு. ஆனால் அப்படி செய்ய துணிவே இருக்கவில்லை. அன்று மாலை அவள் பஸ்ஸில் இருந்து இறங்கிய போது கணேசனும் பின்னால் இறங்கி நடைபாதையில் நின்று கொண்டான். ஒரு தடவை அவனை திரும்பி பார்த்துவிட்டு, வாயில்லாத ஜீவன் நாய், அதுக்கு கூட வாலையாட்டி நன்றி தெரிவிக்க தெரிகிறது. அவளுக்கு கர்வமா வெட்கமா என்ன என்ற இனம் புரியாத உணர்வு தொண்டையை அடைக்க விருட்டென்று திரும்பி வேகமாக தங்கள் தெருவை நோக்கி நடந்தாள். வந்துட்டியா? எப்ப வருவேன்னு காத்திருந்தேன் என்றபடி செம்பில் நீர் மொண்டு காலை கழுவிக்கொள்ள சொல்லி அத்தை உபசரித்தாள். என்ன அத்தை, என்ன சங்கதி? வழக்கம் போல முதல்ல வந்த பஸ்ஸை பிடிச்சு வீட்டுக்கு நேரம் வந்துட்டேனே. இப்பெல்லாம் நான் உங்களுக்கு பேரிச்சம்பழம் வாங்க கூட கடை தெருவில் காலத்தை ஓட்டுறதில்லையே. அப்பா போன பிறகு மேலே பேசாது கொடியில் காய போட்டிருந்த சேலை, ரவிக்கை, துண்டு இத்தியாதிகளை விரைவாக சேகரித்து கொண்டாள். அட, நான் ஒரு மடச்சி, உனக்கு குளிக்க சுடுதண்ணி காய்ச்ச கூட மறந்துட்டேன். அத்தை தன்னையே கடிந்து கொண்டாள். வெய்ய காலம் பச்சை தண்ணி தான் நல்லது, நீங்க அலட்டிக்க வேண்டாம். விர் என்ற குளியல் அறைக்குள் புகுந்து விட்டாள். குளித்து முடித்து மாற்றுடை அணிந்து முடியை சீவி பின்னலிட்டு கொண்டு அவள் கூடத்துக்கு வரும் வரை ஒரு யுகம் போல அத்தைக்கு மலைப்பாக இருந்தது. காஃபியை முதல்ல சாப்பிடு, பிறகு பேசுவோம் என்றாள் அத்தை. அவள் கொண்டு வந்து நுரை பொங்க மேஜை மீது வைத்த காஃபி டம்ளரை கையில் எடுத்துக்கொண்டு வேகமாக பருகினாள் சந்தியா. அவளுக்கு அன்று உண்மையில் ரொம்ப பசி, தாகம் நாக்கை வரட்டி கொண்டிருந்தது. மாத கடைசி பஸ் போக்குவரத்துக்கு மட்டுமே போதிய பணம் பர்சில் இருந்ததால் அலுவலகத்துக்கு அருகே இருந்ததொரு கடையில் குளிர்பானம் ஒன்றை வாங்கி குடிக்க மனம் இருக்கவில்லை. வீட்டுக்கு வந்து சேர்ந்து விட்டால் போதும் என்ற லாடம் கட்டிய குதிரை போல வேகமாக வந்து விட்டிருந்தாள். என்ன சுத்தி வளைச்சு கொண்டு நிக்கிறீங்க? என்ன சங்கதி? வீட்டுக்காரர் வாடகையை உயர்த்திடுவேன்னு பயமுறுத்துகிறாரா? சொல்லுங்க அத்தை. காலி டம்ளரை வைத்துவிட்டு புன்னகைத்தாள் சந்தியா. ஏற இறங்க தன் தம்பி மகளை பார்த்த கோதையின் நெஞ்சை உணர்வுகள் உருண்டையாக அழுத்தின. நீ ஆபீஸ்க்கு புறப்பட்டு போனதும் இன்னைக்கு காலையில அந்த பிள்ளையாண்டான் நம்மை தேடிக்கிட்டு இங்க வந்திருந்தான். திடுக்கிட்டு போனாள் சந்தியா. எந்த பிள்ளையாண்டான் அத்தை? கௌதம் வந்திருந்தாரா? எப்படி வீட்டை கண்டுபிடிச்சாராம்? எதுக்கு வந்தாராம்? வீட்டை கண்டுபிடிக்கிறது அத்தனை என்ன சிரமம்?
நாம குடியிருந்த பழைய வீட்டுக்காரியிடம் கேட்டாராம். அவ முகவரி கொடுத்தாளாம். பற்களை நர நரவென்று கடித்தாள் சந்தியா. அவள் உடல் முழுவதும் ஆத்திரத்தில் ஆடியது. அப்பா செத்து போன துக்கத்தை கேட்டு உங்களோடு ஒரு மூச்சு கண்ணீர் விட்டு அழுதாரா மனுஷன்? ஏளனமாக கேட்டாள். பையன் ரொம்ப மாறி போயிருக்கான் சந்தியா. தம்பி செத்ததை கேட்டு ரொம்ப வருத்தப்பட்டானாம். சென்னைக்கு வந்ததும் நேர துக்கம் விசாரிக்கணும்னு ஒரே பிடிவாதமா இருந்தானாம். அதனால பங்காரு அம்மா கிட்ட போய் முகவரி வாங்கிட்டு வந்தானாம். இந்த கதைய நீங்க நம்புனீங்களா அத்தை? ஒரு படிச்ச பிள்ளை எதுக்காக போய் பேச போறான்? அத்தை, அவர் செய்த தில்லு முள்ளு அத்தனையும் தெரிஞ்சு கொண்டு அவருக்கு பறிஞ்சு பேசுறீங்க. உங்களுக்கு இப்ப என்ன ஆயிட்டது? அவர் மந்திரம் மாயம் போட்டாரா? குரலை உயர்த்தி கொண்டு காரமாக கேட்டாள் சந்தியா. மந்திரமும் போடலை, மாயமும் செய்யலை. என்னை ரொம்பவே பயமுறுத்திட்டு போயிருக்கான் என்று சொல்ல அத்தைக்கு ஏனோ நான் எழவில்லை. கௌதம் தான் செஞ்ச தவறுக்கெல்லாம் ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கொண்டான். நீங்க மனம் நெகிழ்ந்து போய் மன்னிச்சு உட்கார வச்சு சாப்பாடு போட்டீங்களாக்கும்? அது எப்படி பார்த்தாப்புல சொல்லிட்ட? அவருக்கு நிசமா சாப்பாடு போட்டீங்களா? சந்தியா, கோவிச்சுக்காம பதறாம சங்கதியை கேளு. பெரியப்பா வற்புறுத்தல்ல நான் பெரிய இடத்து பெண்ணை கட்டிக்கிறதுக்காக தலை அசிச்சுட்டேன். சந்தியாவுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி அவள் மனசை நோக செஞ்சுட்டேன். பெரிய தப்புதான். ஆனா அவளை நான் உசுருக்கு மேல நேசிக்கிறேன். அந்த காரணத்தால தான் அவளை வேற ஒருத்தன் கட்டிக்க கூடாதுன்னு கல்யாணத்தை கடிதம் அனுப்பி நிறுத்தி வச்சேன். அப்படியே உங்க தம்பியையும் அதிர்ச்சியில சாக வச்சேன். ஏன் அதை சொல்ல விட்டுட்டார் அவர்? அவர்னு அந்த அயோகி எனக்கு இனி நான் ஏன் மரியாதை தரணும்? உங்ககிட்ட அப்படி புழுகினான். நீங்க நம்பிக்கிட்ட வாழை இலையை புழக்கடையிலிருந்து அறுத்து வந்து கூடத்துல போட்டு சூடா சமைச்சதை பரிமாறி விருந்தோம்பல் செய்தீங்களாக்கும்? நான் சாப்பிட்ற வேளை வீட்டுக்குள்ள வந்து நிக்கிறான். வெயில் வெளியில மண்டையை பிளக்குது. பாவம் பிள்ளைன்னு மனசு இழகி போச்சு. உட்காரு, ஒரு வாய் சாப்பிடுன்னு உபசாரம் செய்தேன். தப்பா இது? நீ சம்பாதிக்கிற காசை நான் தவறா உபயோகிச்சிட்டேன்னு நினைச்சா? அத்தை தழுதழுத்தாள். என்னத்துக்கு நீங்க இப்ப அழணும்? நீங்க யாருக்காவது ஒரு பிடி சோறு போடுறதை நான் என்னைக்காவது தடுத்திருக்கேனா அத்தை? போயும் போயும் பாம்புக்கு பால் வார்த்தீங்களேன்னு தான் மனம் சங்கடப்படுறேன். பாம்பு தேள்னு அவனை பத்தி மட்டமா பேசாத. அவன் நடந்ததையெல்லாம் மறந்து உன்னை கட்டிக்கிடுறதுக்கு ஆசைப்பட்டு வந்து என்னிடம் முறைப்படி கேட்டான். அப்பா திவசம் முடியறதுக்குள்ள கேட்டார். நீங்களும் ஒத்துக்கிட்டீங்களாக்கும்? அப்பா போய் 6 மாசத்துக்கு மேலாச்சே. அதனால தவறு ஒண்ணும் இல்லை. பையன் படிச்சவன், உறவுக்காரன், வேலை ஒண்ணு கிடைச்சிருக்கா. நல்ல சம்பளமும் சலுகையும் கிடைக்குமா. அதனால நீ ஒத்துக்கிறது நல்லதுன்னு தோணுச்சு. உன்னை சம்மதிக்க வைக்கிறது ஏன் பொறுப்புன்னு வாக்கு கொடுத்திருக்கே. என்ன கேட்காம எப்படி அத்தை வாக்கு தருவீங்க? வீறிட்டு அலறினாள் சந்தியா. உண்மையில் அங்கு நடந்த விவரத்தை வெளியே சொல்ல அத்தை கோதைக்கு அச்சமாக இருந்தது. சந்தியாவின் பெயர் சகதியில் கிடக்கிறது. மரியாதையா அவளை எனக்கு கட்டி வச்சிடுங்கோ. நீங்க பொட்டுன்னு தலை சாச்சுட்டா தன்னந்தனியா இருக்கிற அவளை 4 தடியன்கள் 4 விதமா அணுகக்கூடும். புருஷன்னு நான் ஒரு துணை இருந்தால் எவன் இந்த வீட்டு வாசற்படியை மிதிப்பான் சொல்லுங்க? மேலும் அவளை இனி எவன் துணிஞ்சு கட்ட முன் வருவான்? ஏற்கனவே என் காதலின்னு ஊர் முழுவதும் பலருக்கு தெரிஞ்சு விட்டு இருக்கு. அப்படியே எவனாவது குறுக்கே வந்தால் நான் விடமாட்டேன். அப்பா இதெல்லாம் என்கிட்ட சொல்லி என்னை ஏன் பயமுறுத்துற? கெஞ்சினாள் அத்தை. பெரியவங்க, நீங்க உங்க பேச்சை அவள் கேட்டாகணும். நீங்க தான் வற்புறுத்தி அவளை எனக்கு கட்டி வைக்கணும். இல்லாட்டா அவன் எனக்கு எழுதிய கடிதங்களை இந்த தெருவில் உள்ள அத்தனை பேருக்கும் காட்டி அவமானப்படுத்துவேன். போட்டோக்களை இந்த வீட்டுக்காரனிடம் காட்டி இந்த பெண் சந்தியா ஒரு பெரிய விபச்சாரி, இதுக்கு அத்தைக்காரி கூட்டாளின்னு சொல்லி இங்கிருந்து உங்களை வெளியேற செய்து விடுவேன். வாடகைக்கு வீடு லேசில் கிடைக்காது. கிடைச்சாலும் நீங்க நிம்மதியா வாழ நான் விடமாட்டேன். என் மனசுல நெருப்பா மூண்டு கொண்டிருக்கிற ஆசை அடங்குற வரை, சந்தியா என் மனைவி ஆகிற வரை உங்களை துரத்தி கொண்டிருப்பேன். தம்பி, அவ கட்டிக்க மாட்டேன்னா இந்த கிழவி என்னப்பா செய்ய முடியும்? இப்படி பிடிவாதம் பிடிச்சா அந்த காகிதங்களையும் போட்டோவையும் என்கிட்ட கொடுத்துரு. வேணும்னா நான் அதுக்காக உனக்கு ஏதாச்சும் தந்துடுறேன். தம்பி, இந்த கிழவிக்காக கொஞ்சம் இரக்கம் காட்டு. ஒரு கணம் யோசித்தபடி நின்றான் கௌதம். அப்படியா? அவளை உங்களால் வற்புறுத்த முடியாது போனா நஷ்ட ஈடு போல எனக்கு கணிசமா ஒரு தொகை தந்துடுங்க. அந்த கடுதாசிகளையும் போட்டோக்களையும் கொண்டு வந்து விசிறி போட்டுடுறேன். எதுக்கும் அவளுடைய முடிவை நாளை பகல் உணவு நேரத்தின் போது
எதிர்பக்கம் இருக்கும் உணவகத்திலே சந்திச்சு சொல்லிட ஏற்பாடு செய்யுங்கோ என்று ரொம்பவே மிரட்டிவிட்டு போயிருந்தான். அத்தை சந்தியாவுக்காக வைத்திருந்த அந்த தங்கச் சரட்டை விற்றால் 6000க்கு தேரும். 5000 அவனுக்கு கொடுத்து தொலைத்து அந்த கடிதங்களையும் போட்டோக்களையும் மீட்டு விடலாம். ஐயோ, தம்பி கூட இந்த சமயம் இல்லையே, இந்த நடிப்பயல் பயமுறுத்துகிறானே, இந்த பயத்திலேயே நான் செத்து விடுவேன் போலிருக்கே என்று அவள் பகல் முழுவதும் புலம்பி அழுததை எப்படி சந்தியாவிடம் சொல்வாள்? எதற்கும் குழைவாக பேசி அந்த பெண் மனதை மாற்ற முடிந்தால் என்ற நினைப்பில்தான் பேச்சை ஆரம்பித்தாள். அத்தை, நீங்க சொல்றது ஒரு வேடிக்கையான சங்கதி. ஒரு பெண்ணை ஒரு அயோக்கியன் மானபங்கம் செய்து விட்டால் அவனையே தேடி பிடித்து அவளுக்கு கல்யாணம் செய்துவிட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த களங்கம் மறையும் என்று நினைப்பது எத்தனை முட்டாள்தனமோ. அதுபோல என் பெயரை நாசமாக்கி வேடிக்கை பார்த்த அந்த சண்டாளனை நான் கல்யாணம் செய்து கொண்டு கௌரவமான குடும்ப பெண்ணாக இருக்கணும்னு யோசனை சொல்றீங்க. என் பெயர் கெட்டு போனது போய்விட்டது. அப்படியே இருக்கட்டும். இந்த அயோக்கியனை நான் கட்டிக்க மாட்டேன். அத்தைன்னு உங்களை நான் மதிக்கிறேன். நீங்க இதுவரை எனக்கு செய்திக்கிற எல்லா உதவிக்கும் நன்றி காட்டுறேன். ஆனால் கௌதம் விஷயத்தில் உங்க பேச்சை நான் கேட்க மாட்டேன். மன்னிச்சுக்கோங்க. உரத்த குரலில் அதட்டலாக ஆவேசமாக பேசினாள். நாளைக்கு உன் முடிவை தெரிஞ்சுக்க அவன் உங்க அலுவலகத்துக்கு முன்னாடி இருக்கிற ஏடி ஹவுஸுக்கு எதிரே காத்துக்கிட்டு நிப்பானாமே. நான் என்ன செய்வேன்? கைகளை பிசைந்தாள். கண் கலங்கி போனாள் அத்தை கோதை. ஏமாந்தவங்க கிடைச்சா பயமுறுத்தி மாடறதே தொழிலா கொண்டு இவனை போல பல போக்கிரிகள் ஊரில் திரிகிறான்கள். ஆனா அத்தை, பலரை பல நாட்கள் பயமுறுத்த முடியும். சிலரை எப்பொழுதும் பயமுறுத்தி கொண்டு வாழ இயலும். ஆனால் எல்லோரையும் எப்போதுமே பயமுறுத்தி கொண்டு வாழ முடியாது. அந்த உண்மையை நான் கௌதமுக்கு தெரிவிக்க தயங்க மாட்டேன். பேஷா அவனை நாளைக்கு அந்த உணவகத்தின் முன் சந்திக்கிறேன். நீங்க இந்த கவலையை விட்டுட்டு நிம்மதியா இருங்கோ என்று அதட்டினாள். அத்தை சமையலறைக்குள் புகுந்து கொண்டு புடவை தலைப்பை வாயில் அடக்கியபடி ஒரு மூச்சு கண்ணீர் விட்டாள். கௌதமிடம் ஏடா கூடமாக இந்த பெண் பேசி பெருத்த அவமானத்தை தேடிக்கொள்ளப் போகிறாள். ஐயோ, நான் என்ன செய்வேன்? குலுங்கி அழுதாள். அன்று இரவு சாப்பிடும்போது சந்தியா கோதையிடம் பேசவில்லை. அத்தையும் வாயடைத்து போயிருந்தாள். விவரிக்க இயலாத இருக்க உணர்வு வீடு முழுவதையும் அடைத்து கொண்டு விட்டது போன்ற அழுத்தத்தில் இருவரும் திணறிக்கொண்டு வெகுநேரம் உறக்கமில்லாது தவித்தனர். காலையில் வேலைக்கு கிளம்பும் முன் அத்தையிடம் திடமான குரலில் சொல்லிவிட்டு போனாள் சந்தியா. இது என் சொந்த பிரச்சனை அத்தை. நீங்க வருத்தப்பட்டு உங்க மனசை நோக செய்துக்கிறதுல அர்த்தம் இல்லை. நான் கௌதமை கட்டாயம் சந்திச்சு பேசுவேன், கவலைப்படாதீங்க என்று கூறிவிட்டு வேகமாக வெளியேறிவிட்டாள். ஆனால் வழி நெடுகிலும் அவள் மனம் பட்ட பாடு கொஞ்ச நஞ்சமல்ல. வேலை ஆரம்பிக்கும் முன்பே பதட்டமாக தம் முன் வந்து நின்ற பெண்ணை வியப்புடன் பார்த்தான் தயானந்தன். சார், உங்ககிட்ட நடந்ததை சொல்ல முடியாம என்னால வேலை செய்ய முடியாது போல ஒரே பயங்கரமா இருக்கு. உதடுகள் துடிக்க, வியர்வை பொடி நெற்றியில் துளிர்க்க குடறினாள் சந்தியா. உட்காருமா, என்ன நடந்துட்டது? ஏன் இப்படி ஒரே நடுக்கத்தில் இருக்க? விபரமா சொல்லு, அன்போடு உத்தரவிட்டார். மேஜை மேல் இருந்ததொரு பித்தானை அழுத்தி அலுவலக பையனை அழைத்தார். 2 கப் காஃபியை கேன்டீனில் இருந்து வாங்கி கொண்டு வா உத்தரவிட்டார். வீட்டுக்கு கௌதம் வந்து அத்தையை பயமுறுத்தி விட்டிருந்த சங்கதி முழுவதையும் சொல்லிவிட்டு தாங்க முடியாது ஓவென்று அழுதுவிட்டாள் சந்தியா. கண்ணீரை துடைத்து கொண்டு சோகமாக முறுவலித்தாள். ஏன் சார், 2 பெண்கள் நிம்மதியாக வாழ முடியாது உலகம் இவ்வளவு வரையா கெட்டுவிட்டிருக்கு? மெல்லிய குரலில் கேட்டாள். பாரதியார் நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் உள்ள துணிவான பெண்கள் ஆணுக்கு பெண் சமமாக இந்த நாட்டில் வாழப்போவதாக கனவு கண்டார். அதில் ஒரு பாதி அளவு உண்மையாக விட்டிருக்கு. நீங்க பெண்கள் ஆண் பிள்ளைகளைப் போல படிச்சு வேலை ஏத்துக்கொண்டு சம்பாதிச்சு குடும்பத்தை நிர்வகிக்க முன் வந்துட்டீங்க. ஆனா சமூகத்துல உங்களுக்கு பெண் என்கிற உணர்வு மறையலை, சம அந்தஸ்து கிடைக்கலை. இதை நான் ஏன் சொல்றேன்னா, 2 பெண்ணை பெத்த தகப்பன் நான். அவங்களுக்கு வாழ்க்கையில எத்தனை சிரமம் இருக்குன்னு தெரிஞ்சு சொல்றேன். தனியா வாழ முடியாது. பெண்ணுக்கு எப்பொழுதும் ஒரு துணை தேவைன்னு நினைக்கிறீங்களா சார்? பையன் காஃபியை கொண்டு வந்து வைத்தான். ஒரு கோப்பையை எடுத்து அவளிடம் அன்புடன் நீட்டினார். சாப்பிடுமா, முகத்தை தொடச்சு கொண்டு வேலையில போய் உட்கார்.
பகல் உணவு சமயம் அவனை பார்த்து கல்யாண பேச்சை நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி அளவில் வீட்டுக்கு வந்து பேசிக்கலாம்னு சொல்லு என்றார். அப்படின்னா நான் அவனை கல்யாணம் செய்துக்கணும்னு நீங்களும் நினைக்கிறீங்களா சார்? கல்யாண பேச்ச வீட்ல வந்து பேச சொல்லுன்னு தானே சொல்ல சொன்னேன். நீ ஒப்புக்கொண்டதாகவோ வேறு எதுவோ சொல்லும்படியும் கூறலையே. நான் மீதியை கவனிச்சுக்கிறேன். உன் வீட்டுக்கு அவன் வந்தால் கதவை தாளிடாமல் வெறுமனே சாத்தி வை, போதும். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். பயப்பட தேவையே இல்லை. சாதாரணமாக நான் இந்த பகுதிக்கு தலைவன் என்கிற நிலையில் உன் வேலையை பற்றி விசாரித்து தலையிட மட்டும்தான் எனக்கு பொறுப்பு இருக்கு. இப்ப நானும் என் 2 பெண்ணை பெத்த தகப்பன் என்கிற மனிதாபிமானத்துல உன் சங்கதியில் தலையிட போறேன். எப்படி என்னன்னு கேட்காத, சொன்னதை செய். போ போ, வேலையை கவனி என்று அன்புடன் அதட்டி அனுப்பிவிட்டார். குலோப் ஜாமுனும் ஊத்தப்பமும் வரவழைக்கவா? நீ சொல்ல போகும் மங்களகரமான செய்தியை இனிப்போடு கொண்டாட வேண்டாமா? புன்னகைத்தபடி கேட்டான் கௌதம். அந்த உணவகத்தில் சுவர் ஓரமாக இருந்ததொரு மேஜைக்கு பின்னால் ஒருவரை ஒருவர் பார்த்தபடி அமர்ந்து கொண்டிருந்தனர். சுற்றமுற்றம் திரும்பி பார்க்க கூட சந்தியாவுக்கு துணிவிருக்கவில்லை. அலுவலகத்து ஊழியர் யாராவது இருந்தால் கட்டாயம் அவள் மறுபடியும் பழைய சங்கதியை தொடர்ந்து கொண்டிருக்கிறாள் என்றுதான் நினைத்து கொள்வார்கள். அலுவலகம் முழுவதும் தாம் கண்டதை பரப்பி விடுவார்கள். என்ன வேணும்னாலும் நடக்கட்டும். கௌதம் என்ற அயோக்கியனை நம்பி காதல் என்று எண்ணி ஒரு சாக்கடைக்குள் விழுந்து விட்டிருக்கிறாள். அந்த அசிங்கத்தை போக்கிக் கொள்ள காலம் எனும் கங்கையில் முழுக வேண்டும். சந்தியாவின் சங்கதி உலக மகா சரித்திரம் ஏதும் இல்லையே. கொஞ்ச நாளில் பேசி பேசி அலுவலர்கள் அந்த கதையை மறந்து போய்விடுவார்கள். ஆனால் கௌதம் என்ற இந்த முதலையிடமிருந்து ஒரே அடியாக தப்ப வேண்டும். என்ன யோசிக்கிற? உனக்கு குலோப் ஜாமுன் ரொம்ப பிடிக்குமே. எனக்கு பிடிக்கிற சங்கதிகளை மறக்காம நல்லாவே ஞாபகத்துல வச்சு கொண்டிருக்கீங்க. அத்தை கிட்ட வெகு நேரம் நேத்து பேசி கொண்டிருந்தேன். நாங்க ஒருத்தரை ஒருத்தர் ரொம்பவே புரிஞ்சு கொண்டவங்க. அதனால பெரியவங்க நீங்க மனசு வச்சு எங்களை ஒண்ணு சேர்த்துடுங்கன்னு கேட்டுக்கிட்டேன். முடிவை இங்கே வந்து நீயே சொல்லணும்னு. தெரியும், ரொம்பவே சிரமம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. கல்யாண சங்கதியை இப்படி ஒரு உணவகத்துல வச்சு பேசுறதுன்னு அத்தைக்கு ஒரு மாதிரி இருக்கு. நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுங்கோ. அடி சக்கை, அப்படின்னா நீ ஒப்புக்கொண்டுட்டேன்னு அர்த்தம். காஃபிக்கு பிறகு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இந்த மகிழ்ச்சியை கொண்டாடலாமா? சிரித்தபடி தன் கையை நீட்டி மேஜை மேல் இருந்த அவளது கரத்தை பற்ற முயன்றான். வெடுக்கென்ற தன் கரங்களை பின்னுக்கு இழுத்து கொண்டாள். மிஸ்டர் கௌதம், எனக்கு எதுவுமே சாப்பிட பசியே இல்லை. மனம் ரொம்ப நிறைஞ்சு போயிருக்குன்னு சொல்லு, இல்லையா? அப்படித்தான் வச்சுக்கோங்களேன். இடையே ஒரே ஒரு நாள் பொறுத்துக்கோங்க. அலுவலகத்து வேலைகள் ஏகப்பட்டது இருக்கு. அவைகளை முடிச்சுட்டா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். புரிகிறது. அலுவலக வேலைகளை முடித்து கொண்டு லீவு எடுத்துக்க திட்டம் போட்டிருக்க. சிரித்தான். பையன் கொண்டு வந்து வைத்த ஜாமூன் கிண்ணங்கள் 2ஐயும் தன் பக்கம் தள்ளி வைத்து கொண்டு ஸ்பூனால் வெட்டி வாயில் போட்டு கொள்ள ஆரம்பித்தான். காஃபியாவது சாப்பிடேன். நீ எதுவும் சாப்பிடாது போனால் என் மனம் கஷ்டப்படும். கண்களை சிமிட்டினான். பசி அது கிடக்கட்டும், மற்றதை கேட்டுக்கோ. நமது கல்யாணத்திற்கு பிறகு நாம் உடனடியாக பெங்களூருக்கு ஒரு 10 நாள். வேண்டாம், அங்க இப்போ தண்ணீர் கஷ்டம் ஏற்பட்டிருக்காம். அப்போ நாம கோவாவுக்கு 10 நாள் போய் வந்துருவோம். என்ன சொல்ற? பண செலவு பத்தி கவலைப்படாத. அத்தை தம் வங்கி சேமிப்பில் இருந்து எனக்கு கொஞ்சம் செலவுக்காக எடுத்து தர போறாங்க. வரதட்சணை வாங்கறது இல்லைன்னு அடிச்சு சொன்னேன். அப்ப கூட உங்க அத்தை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு அது கௌரவ பிரச்சனையாம். கௌதம் ராஸ்கல், இன்னும் எவ்வளவு நேரம் சரடு விட போகிறாய்? உனக்கு வரதட்சணை ஒரு கேடா? உதை கொடுத்து அனுப்பாது அத்தை பயந்து கொண்டு என்னவெல்லாமோ பேசி குட்டையை குழப்பி இருக்காங்களே. தன்னுள் எண்ணியபடி தலையை மெல்ல அசைத்தாள். நீயும் ஒத்துக்கிறாய் இல்லையா? ஒரு கல்யாணம் என்று வரும்போது சில வரைமுறைகள் இருக்கில்லையா? வரதட்சணை வாங்காம கல்யாணம் செய்துக்க வாலிபர்கள் முன் வந்தால் கூட நம்ம சமூகம் என்ன நினைக்கிறது தெரியுமா? மாப்பிள்ளைக்கு உடல்ல ஏதோ ஊனம் இருக்கு, அதனால தான் வரதட்சணை வேண்டாம்னு ஒத்துக்கொண்டிருக்கான் அப்படின்னு நினைக்கிறது. டே கௌதம், உனக்கு சமூகத்தை பத்தி அத்தனை பயபக்தியா? இன்னும் கூடை அளவில் எத்தனை பொய் சொல்ல போற? 1000 பொய் சொல்லி ஒரு தாலி கட்ட நினைக்கிற ஆசாமி நீதாண்டா ராஸ்கல். மனம் குமுற பற்களை கடித்து கொண்டாள். அதுக்குள்ள எழுந்துட்டியே. கடைசியா ஒண்ணு பாக்கி இருக்கு.
கேட்டுட்டு அதும்படி செய்ய சொல்லு. ஞாயிற்றுக்கிழமை நான் வரும்போது காஃபி, டிஃபன் எல்லாம் கிடைக்கும். கவலைப்பட வேண்டாம். பெண் பார்க்கும் படலத்தை ஏற்கனவே தாண்டி விட்டவங்களாச்சே நாம் இருவரும். அதனால நான் காஃபி, பலகாரம் எதையும் எதிர்பார்க்க மாட்டேன். உடனடியா கல்யாணத்துக்கு வாங்க வேண்டிய துணிமணிகளுக்காக 2000 ரூபாய்களை எடுத்து தயாரா வச்சிருக்க சொல். மாப்பிள்ளைக்கு கோட்டு, சூட்டு தச்சுக்கன்னு கையில கணிசமா ஏதாச்சும் தந்துடுறது பழக்கம். சில பழக்க வழக்கங்களை நாம் எத்தனை முயன்றாலும் சுருக்கிக் கொள்ள முடிகிறதில்லை. தாலியும் கூரை புடவையும் என்னை சேர்ந்தது. அதுகளை வாங்க நான் ஒரு காலும் ஒப்ப மாட்டேன். நீங்க ரொம்பவே கட்டுப்பாடா இருக்கிறீங்க. சொல்லியபடி எழுந்திருந்தாள். எல்லாம் என் பெரியப்பா வீட்டுல அவர் மேற்பார்வையில வளர்ந்த பாதிப்பு. எத்தனைதான் நாம் படிச்சு வேலை செய்து நாகரீகமாக வாழ முயன்றாலும் நம்மோட ஒட்டி கொண்டிருக்கிற கலாச்சார பண்பாட்டை உதறவே முடிகிறதில்லை அல்லவா? ஆமாம், வரதட்சணை, சீர், ஆடிக்கு வெள்ளி பேளா, கார்த்திகைக்கு வெள்ளி குத்துவிளக்கு என்று நம் கலாச்சார பண்பாடு பெண்ணை பெற்றவனை மொட்டையடிக்கிறதே. அதை பொன் ஏடுகளில் பொறுத்து வைக்கணும். முணுமுணுத்தபடி முடிவாக எழுந்து போக திரும்பினாள். நீங்கள் எல்லாம் முற்போக்கு சிந்தனை கொண்ட பெண்கள், வரதட்சணையை எதிர்க்கிறவங்க, அதனால கோபம் வர்றது. தயவு செய்து மனத்தாங்களோட போகாத. நாம ஞாயிற்றுக்கிழமை நேரில் அத்தையோடு கலந்து பேசும்போது இந்த தீபாவளி கார்த்திகை சீர்களை வெட்டி ஒதுக்கி விடுவோம். நான் கை நீட்டி வரதட்சணைன்னு எதுவும் கேட்க மாட்டேன். கவலைப்படாத சந்தியா. உன்னை நான் எவ்வளவு நேசிக்கிறேன் தெரியுமா? தெரியும்டா ராஸ்கல். காதலுக்கும் உனக்கும் காத தூரம் என்கிறதை நான் அறிவேன். தனக்குள்ளே சொல்லிக் கொண்டவள் தலையை அசைத்துவிட்டு வேகமாக வெளியேறினாள். அன்று மாலை அவள் தன் வேலையில் பல தடவைகள் தவறுகளை செய்தாள். கையும் காலும் நிலை கொள்ளாது நடுங்கின. மேனேஜரின் பார்வைக்கு அனுப்ப வேண்டிய ஃபைல்களை அந்த பகுதியின் தலைவருக்கும் அவருக்கு அனுப்ப வேண்டிய கடிதங்களை மேனேஜருக்கு மாற்றி அனுப்பிவிட்டு ஆபீஸ் பையனின் அதிருப்தியை வாங்கி கட்டி கொண்டாள். என்னம்மா உங்களுக்கு வந்துட்டது? மேனேஜர் இதை பார்த்துட்டு எரிஞ்சு விடறார் என்று கூறியபடி ஃபைல்களை அவள் மேசை மீது கொண்டு வந்து போட்டான். அதற்குள் அவள் கௌதமை உணவகத்தில் சந்திக்கும் சங்கதி பலருக்கு தெரிந்து விட்டது. மாலை வேளை தேநீரை விநியோகித்துக் கொண்டு அருகில் வந்த பையனிடம் சண்முகம் கிசுகிசுத்தான். காரணமில்லாமலா அந்த அம்மா காரியங்களை தவறா செய்யறாங்க? நீதானே இடையில தூது நடந்திருக்க, உனக்கு தெரியுமே. மீண்டும் காதல் தொடர்கிறது இல்லையா என்ற பற்கள் தெரிய சிரித்தான். சண்முகத்தின் பேச்சு அரை குறையாக காதில் பட்டது. அவன் ஒரு பிறவி வம்பன். அவனை அடி உதை எதுவுமே திருத்தாதா? பலவாறு எண்ணியபடி ஒருவாறு வேலையை முடித்து கொண்டு வீட்டுக்கு கிளம்பினாள். பஸ் நிலையத்தில் கணேசனை கண்ட அவளுக்கு மனம் நிம்மதியடைந்தது. அதே பஸ்ஸில் அவனும் ஏறிக்கொண்டு எதிர்பக்கத்து இருக்கையில் ஓரத்தில் உட்கார்ந்த போது பெருத்த நிம்மதி. 2 தடவை அவன் பக்கம் திரும்பி பார்த்தாள். புன்னகைத்து தேங்க்யூ என்று சொல்ல மாட்டோமா என மனம் தவித்தது. சில நாட்களாக அவனது முகம் கூட மாறிவிட்டது போல அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. பரபரவென்று விழிக்கும் அவனது கண்களில் கனிவு தெரிவது போன்றதொரு வியப்பு. முரட்டுத்தனமாக தெரிந்த முகத்தில் திடீரென்று சாந்தம் கவ்விக்கொண்டு விட்டது போன்றதொரு ஆச்சரியம். அலுவலகத்தில் அவனை கண்டால் பரபரப்பாக முன்னால் நடந்து ஓடிவிடும் பழக்கமுடைய சந்தியா அவன் பக்கம் திரும்பி, கணேசன் சார், உங்களை தானே? இப்படி என்ன பாருங்கோ. நீங்க தினமும் பஸ்ஸில் என்னை பின்தொடர்ந்து வீடு வரை பத்திரமாக சேர்த்து விட்டு போகும் பணிக்கு ரொம்ப நன்றி சார். எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா சார்? கௌதம் என்கிற பேய் என்னை ரொம்ப பாடுபடுத்துகிறது. அவனை எனக்காக நீங்க. டிக்கெட் என்ற சத்தத்தை கேட்டதும் பர்சல் இருந்து சில்லறை எடுத்து கொடுத்து பயண சீட்டை பெற்றுக்கொண்டு மறுபக்கம் திரும்பி வெளியே தெரிந்த காட்சியில் கண்களை ஓடவிட்டிருந்தாள். எந்தவித பிரதிபலனும் கருதாது தானே உதவி கொண்டிருக்கும் கணேசனை ஒரு காலத்தில் அவள் ஏன் வேம்பாக கருதி முகத்தை வலித்து கொண்டு போனாள்? அந்த வெளிப்பூச்சுக்கள் மறைந்து போய் வேஷங்கள் கலைந்து நிற்கும் கௌதம் இப்போது படம் எடுத்து நிற்கும் பாம்பை போல பயங்கரமாக தெரிகிறான். பாம்பு பார்க்க அழகான ஜந்துதான். அதன் விஷம். உடம்பை சிலிர்த்து கொண்டாள். கணேசனையும் கௌதமையும் ஒப்பிட்டு கொண்டே அவள் பஸ்ஸை விட்டு இறங்கினாள். பின்னால் இறங்கி நிலையத்தில் நின்ற கணேசனிடம் அப்போது கூட அவளால் நன்றி தெரிவிக்க முடியவில்லை. தனது கோழைத்தனத்தை எண்ணி குமரிக்கொண்டு கண்களில் லேசாக நீர் புரள மெல்ல வீட்டை நோக்கி நடந்தாள். என்ன சொன்ன? அத்தை தன் திகிலை விழுங்கிக் கொண்டு கேட்டபடி சாதத்தை தட்டில் படைத்தாள்.
கல்யாண சங்கதியை பேச கௌதமை ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு வர சொல்லிட்டேன். பருப்புடன் சாதத்தை பிசைந்து வேகமாக விழுங்கினாள் சந்தியா. நல்ல காரியம் செஞ்ச. சாமி உனக்கு புத்தி கொடுக்கணும்னு நான் வேண்டிக் கொண்டே இருந்தேன். என்ன இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு ஒரு துணை தேவையாச்சே. கௌதமை கட்டிக்க நீ ஒப்புக்கொண்டது பத்தி மகிழ்ச்சி என்றபடி பரபரப்பாக தன் காரியங்களை கவனிக்க உள்ளே விரைந்தாள் அத்தை கோதை. கௌதம் ஒரு பெண்ணுக்கு துணையா? பெரிய தூக்கு கயிறு. அத்தை 10ஆம் பசலித்தனமாக கௌதமால் பெயர் கெட்டுவிட்டால் அந்த அயோக்கியனுக்கே கழுத்தை நீட்டி தன் கற்பினை நிரந்தரமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாள். கற்பு அது பெண்களுக்கு மட்டும் தேவையானதொரு குணம். ஆண்களுக்கு கற்பு தேவையே இல்லாத சமாச்சாரம். காதல் என்று நம்பி புத்தி கலங்கி ஒரு பெண் ஒருவனுக்கு காதல் கடிதம் எழுதிவிட்டால் அவளது கற்பே பறி போய் விடுகிறது போலும். அவள் மனம் மாத்திரத்தில் அலை பாய்ந்தது. அத்தையிடம் அதிகம் பேசாது அவள் சீக்கிரம் படுக்க சென்று விட்டாள். ஆனால் உறக்கம் வந்தால்தானே. நாளை மறுநாள் வரப்போகும் ஞாயிற்றுக்கிழமை அன்று அவள் எந்த விதமான வரவேற்பை கௌதமுக்கு தர வேண்டும் என்று மனம் பல பல தினசில் ஒத்திகை செய்து கொண்டிருந்தது. அவள் மிகவும் பயத்துடன் எதிர்பார்த்த அந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வழக்கம் போல விடிந்தது. அத்தை இருள் பிரியும் முன்பே எழுந்து தலை முழுகிவிட்டு பரபரப்பாக வீட்டை கூட்டி சுத்தப்படுத்தி காலை காஃபி பலகாரத்தை வேகமாக தயாரித்து முடித்தாள். கௌதம் வந்த பிறகு சூடாக இட்லியை வார்த்து கொள்ளலாம் என்று கொஞ்சம் கஞ்சி மட்டும் செய்திருக்கேன், சரிதான? சந்தேகத்தை தெளிந்து கொள்ள கேட்டாள். உங்க இஷ்டமத்தை என்று கூறிவிட்டு குளியல் அறைக்குள் புகுந்து கொண்டாள் சந்தியா. காஃபி டம்ளருடன் வந்த அத்தை கோதை முகத்தை சுளித்தாள். இன்னைக்கு ஒரு நல்ல புடவையா அலமாரையிலிருந்து உன் சைனா சில்கை உடுத்திக்க கூடாதோ? தினப்படி அணிகிற இந்த வாயில் சேலைதான் கிடைச்சுதா? கோபித்து கொண்டாள். அத்தை தினப்படி பார்க்கிற இதே முகத்தை தான கௌதம் பார்த்துக்க போறார். புதுசா பெண் பார்க்க வருகிறாரா? அதுக்காக வேஷம் போட்டுக்கணுமா நான்? அசட்டையாக பேசிய சந்தியா மீது அத்தைக்கு மன தாங்கலாகத்தான் இருந்தது. எப்படியோ போகட்டும், வரப்போகிறவன் கிட்ட துடுக்குத்தனமா பேசாமல் இருந்தால் சரி என்று எண்ணியபடி தன் காரியங்களில் மூழ்கி போனாள். 9 மணி அளவில் வாயிற்கதவு லேசாக தட்டப்பட்டது. அடுப்பை அணைத்துவிட்டு பரபரப்புடன் அத்தை கிளம்பும் முன் தானே சென்ற கதவை திறந்தாள் சந்தியா. குப் என்று உள்ளே ஷேவிங் லோஷனின் மனம் தாவ பின்னால் கோட்டு சூட்டு அலங்காரத்தில் மாப்பிள்ளை அழைப்புக்கு கிளம்பிவிட்ட மணமகன் போன்ற அலங்காரமாக கோட்டு முகப்பிலே ரோஜா மலர் ஒன்றை குத்தி கொண்டு கையில் மிட்டாய் பொட்டலத்துடன் காலில் அணிந்த ஷூக்களை கழற்றாது அட்டகாசமாக உள்ளே நுழைந்தான் கௌதம். வேலை இல்லாது திண்டாடி கொண்டிருக்கும் இவனிடம் புத்தம் புது கோட்டு சூட் ஏது எங்கேயாவது கடனாக வாங்கி அணிந்து கொண்டு வந்திருப்பான். வேஷம் கலைந்து போனவனுக்கு ஷேவிங் லோஷன் ஒரு கேடா? உள்ள ஒரு ஆத்திரத்தில் கொதித்து போனாள் சந்தியா. வாங்க என்று போலி புன்னகையுடன் உபசாரமாக வரவேற்று கூடத்து நாற்காலியை சுட்டி காட்டிவிட்டு கதவை சாத்தி தாளிடாது விட்டு வைத்தாள். இன்னும் சில நொடிகளில் தயானந்தம் அங்கே வந்து விடுவார். அவர் முன்னிலையில் கௌதமின் நாடகம் அம்பலமாகிவிடும் என்ற நினைப்பில் அத்தை அவர் வந்திருக்கார் என்ற குரல் கொடுத்தாள். ஈர கையை புடவையில் துடைத்து கொண்டு கோதை சமையல் அறையில் இருந்து வெளிவந்தாள். வெங்காய சாம்பாரின் வாசனை மூக்கை துளைக்கிறது. நாக்கை சப்பு கொட்டியபடி அத்தையின் பக்கம் புன்னகையை வீசினான் கௌதம். பசியா இருப்பீங்க, இட்லி சாப்பிட்டுட்டு பிறகு மத்ததுகளை பேசலாமே. அத்தை கூறி முடிக்கும் முன் துடுக்காக சந்தியா குறுக்கிட்டாள். இந்த இட்லி எல்லாம் உங்களுக்காக அத்தை தயாரிக்கலை, எங்களுக்காக செய்திருக்காங்க. உங்களை நான் கல்யாணம் செய்துக்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பிட்டு அந்த மகிழ்ச்சியை கொண்டாட இந்த இனிப்பு. நாற்காலியில் இருந்து குதித்து நின்றான் கௌதம். என்ன சொல்ற? கோபத்துடன் உரத்த குரலில் அதட்டினான். எங்க வீட்டுக்குள்ள வந்து நின்னு கொண்டு என்னையே அதட்டுறியா? பேஷ், ஆண் பிள்ளைனா என்ன வேணும்னாலும் செய்யலாம்னு உன் நினப்பு. உன் மிட்டாய் பொட்டலத்தை எடுத்துக்கிட்டு மரியாதையா வெளியே போ. இந்த பக்கம் வந்து மறுபடி தலை காட்டினா? சந்தியா, என்ன பேச்சு இது? அத்தை இடையில் குறுக்கிட்டாள். இந்த பொறுக்கி பயல நான் கட்டிக்குவேன்னு நினைச்சீங்களா அத்தை? இவன் அழைச்சு வந்து அவமானப்படுத்தத்தான் இங்க வரவழைச்ச. இந்த அயோக்கியனுக்கு எந்த பெண்ணும் தன் கழுத்தை நீட்ட மாட்டா.
ஏண்டி சந்தியா, உனக்கு அத்தனை துணிச்சல் ஏற்பட்டுட்டதா? ஏண்டி தோண்டின்னு பேசுறத நிறுத்துடா முதல்ல. உன்னை போல பயமுறுத்துறவங்களை கண்டா சில பெண்களுக்கு தானே துணிச்சல் வந்துடும். இந்த அவமானத்துக்கு உன்னை பழிக்கு பழி வாங்க என்னால முடியும். என்ன பண்ணுவ? அந்த காதல் கடுதாசிகளை 4 பேர்கிட்ட காட்டுவ. நல்லா காட்டிக்கோ. இதுக்கெல்லாம் இனி நான் பயப்பட மாட்டேன். துணிஞ்சவங்களுக்கு துக்கம் கிடையாது. போடா நாயே வெளியில. இன்னொரு வாட்டி உள்ள வந்த நான் அறிவாளால உன் காலை விட்டுடுவேன். ஆத்திரமாக கத்தினாள். என்னடி பேசுற? என் கை பூ பறிக்கும்னு நினைப்போ? நான் உன்னை நாளைக்கே சந்தி சிரிக்க வைக்கிறேன் பார். நான் இன்னைக்கே உன்னை பத்தி போலீஸ்ல புகார் கொடுத்து கம்பி எண்ண வைக்கிறேன். ஊர் சிரிக்கும் உன் காதல் சங்கதியை கேட்டால். போடா வெளிய, இல்லாட்டா என்றபடி கையை நீட்டியவளை நோக்கி ஆங்காரமாக கௌதம் பாய, கௌதம் தம்பி, அவளை அடிச்சிடாத, விட்டுடு என்ற அத்தை கிரீச்சிட்ட போது வாயிற்கதவு திறந்து கொண்டது. புயல் போல கணேசன் ஒரே பாய்ச்சலில் கௌதமின் டையை பிடித்து குலுக்கினான். சற்று முன் மாப்பிள்ளை அலங்காரத்தில் உள்ளே மிடுக்காக வந்த கௌதம் நொடியில் அலங்கோலமாகிவிட்டான். படீர் என்ற கன்னத்தில் விழுந்த அறை காதுகளில் குப் என்ற வேதனையாக ஏறியது. தலைமுடியை பிடித்து பீய்த்து கையில் தந்து விடுவான் போல முரட்டுத்தனமாக குலுக்கினான் கணேசன். ஏண்டா பொறுக்கி, இந்த பெண்கிட்ட உன் வாழை ஆட்ட முடியாது, புரிஞ்சுக்கோ. மடார் என்று அவனை கோபத்துடன் சுவரின் மீது தள்ளினான். கௌதம் நாடு நடுங்கி போய்விட்டான். அன்ற தெருவில் அந்த வாலிபனுக்கு நேர்ந்த கதி தனக்கு ஏற்பட்டு விட்டதே என்ற அவமான உணர்வில் உடல் குறுகி போனான். முடியை சீராக்கி கொண்டான். சுவரில் முதுகு இடித்து இடுப்பில் ஏற்பட்ட பயங்கர வலியை பொறுத்து கொண்டான். இந்த கேடு கெட்டவளுக்கு வக்காலத்து வாங்க வந்துட்டியா? உனக்கு வெக்கமா இல்ல? வெக்கம் எதுக்குடா? இவளை நான் கட்டிக்க போறேன். இவ என்னோட வருங்கால மனைவி. அவளை உன் போன்ற பயமுறுத்தல் பேர் வழிகளிடமிருந்து காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை. வெளியே மரியாதைய போயிடு, இல்லனா சீறினான் கணேசன். இந்த பத்தினிக்கேத்த பண்பாளன் நீ. வெட்கம் கெட்டவங்க 2 பேரும். ஆனா நான் விடமாட்டேன். இவ எழுதின கடுதாசிகளையும் புகைப்படங்களையும் அதுகளை பட்டம் விட்டுக்கோ, பத்திரிகையில போடு. அதுக்கு முன்னாடி இதையும் எடுத்துட்டு போ என்று சொல்லிக்கொண்டு முகத்தில் ஓங்கி ஒரு குத்து விட்டான் கணேசன். பற்கள் குத்தி கீழே உதட்டில் இருந்து ரத்தம் உபு உபு வென்ற கசிவதைக் கண்டு பதறி போனான் கௌதம். போடா கௌதம், உன்னை நான் கோர்ட்ல சந்திச்சுக்கிறேன். தண்டனை பெறப்போவது நீயா நானான்னு பார்க்கலாம். கெட் அவுட். இங்க நின்னையும் பாலி போட்டுடுவேன். சீறி விட்டு கதவை ஓங்கி சாத்தி தாளிட்டான். பிரம்மை பிடித்தவர்கள் போல நின்று கொண்டிருந்த இருவரும் விழிப்படைந்தனர். கையை கழுவிக்கோ, சோப்பு துவாலை எல்லாம் எடுத்துட்டு வரேன். முற்றத்துல தண்ணி இருக்கு, சமயத்துல தெய்வம் போல வந்து காப்பாத்தின. இல்லாட்டா தழுத்தாள் அத்தை. தெய்வம் ஆட்டம் இல்ல அம்மா, மனுஷனா. முன்னேற்பாடு படி உள்ள வந்தேன். எங்க பகுதி தலைவன் தயானந்தம் என் மேல ரொம்ப பிரியமானவர். சந்தியாவுக்கு சங்கடம் ஏற்பட்டிருக்கு, கவனிச்சுக்கோன்னு அவர்தான் விபரமா சொல்லி என்னை தினசரி சந்தியாவை வீடு வரை பஸ்ஸில் தொடர்ந்து வந்து வழிவிட்டு வர செய்தார். இன்னைக்கு நான் இங்க வந்து உதவ வேண்டும் என்கிறது அவரோட ஏற்பாடு. உனக்கு நான் எப்படி நன்றி தெரிவிப்பேன்னு தெரியல என்ற உணர்ச்சி வசத்தில் தடுமாறினாள் அத்தை. சோப்பு போட்டு கைகளை கழுவி கொண்டிருந்தவளிடம் துவாலையை நீட்டினாள் சந்தியா. இவைகளெல்லாம் தயானந்தத்தின் ஏற்பாடுன்னு சொன்னீங்களே, திடீரென்று இவ என்னுடைய வருங்கால மனைவின்னு கௌதமிடம் கர்ஜித்தீங்களே, அதுவும் தயானந்தத்தின் ஏற்பாடா? மெல்லிய குரலில் கேட்டாள். அது ஏன் ஏற்பாடு? நீ அலுவலகத்தில் வேலைக்கு சேர்ந்த அன்றே மனசை உன்னிடம் பறி கொடுத்தவன். அன்பு ஒரு தலை காதலா இருந்தது. உன்னை பத்தி சண்முகம் ஒரு நாள் கேவலமா பேசினப்போ கொதிச்சு போய் அவனை அடிக்க புறப்பட்டேன். உன்னை கௌதம் துச்சமா பேசினப்போ ஆத்திரம் தாங்காம என் வருங்கால மனைவின்னு சொல்லி நான் உனக்கு துணையா இருப்பதை சொல்லி பயம் காட்டினேன். அது குற்றமானால் மன்னிச்சிடு சந்தியா. மன்னிக்கப்பட வேண்டியவள் நான். உங்களது தங்கமான குணத்தை புரிஞ்சுக்காமல் நான் வெளி அழகுக்கு மயங்கி என்னை மாசுபடுத்தி கொண்டேன். அப்படி நான் உன்னை நினைக்கிறதில்லை. என் பார்வையில் நீ நல்லதொரு பெண்தான். கயவனிடம் அகப்பட்டு கொண்டு வேதனைப்பட்டதொரு அபலை, அவ்வளவுதான். உங்க பெருந்தன்மைக்கு ரொம்ப நன்றி. காந்தி மகான் சொன்னார், ஒரு பெண் சர்வாங்கிருத பூஷணியாக நடு இரவில் எந்தவித அபாயமின்றி நடக்கும் காலம் எப்போது வருகிறதோ அப்போது ராமராஜ்யம் வந்து விட்டதுன்னு அர்த்தம் என்றார். ஒரு பெண் கவரிங் நகைகளோட வெளியே வந்தால் கூட பட்ட பகலிலேயே ஆபத்துகள் பல காத்திருக்கு.
இந்த காலத்தில் ராமராஜ்யம் ரொம்ப தூரத்தில் இருக்கிறதால் படிச்சும் பட்டம் பெற்றும் பெண்கள் துணிச்சலா தன்னந்தனியா இருக்க முடியலை மிஸ்டர் கணேசன். இதுவரை எனக்கு துணையா உதவின நீங்க என் வாழ்க்கையில் எப்போதும் துணையா இருக்க ஒப்புக்கிறீங்களா? சந்தியா, என்ன சொல்ற? வியப்புடன் திரும்பினான் கணேசன். உங்களை கல்யாணம் செய்து கொண்டு உங்களது நல்லதொரு துணையாக நான் இருக்க போறேன். உண்மையா? அப்படின்னா உன் துணைவனா நான் கடைசி மூச்சு வரை இருக்கிறேன் என்றபடி அவளது கையை பற்றி கொண்டான். உள்ளே இருந்து வந்த அத்தை திடுக்கிட்டு போனாள். அத்தை, இன்னைக்கு இந்த வீட்டுல கல்யாண பேச்சு நடக்கணும்னு நீங்க எல்லா ஏற்பாடுகளும் செய்தீங்க இல்லையா? அது வீண் போகலை. கணேசன் கட்டிக்க விரும்புகிறார். நானும் ஆசைப்படுகிறேன். உங்க ஒப்புதலை தந்து எங்களை ஆசீர்வதியுங்கள். அத்தை கண்களில் பெருகிய கண்ணீரை துடைத்து கொண்டாள். 2 பேரும் சகல நலன்களோட சுகமா இருங்கோ என்று வாழ்த்தினாள். அத்தை, வாழ்த்து மட்டும் போதாது. வருங்கால மாப்பிள்ளைக்கு தயாரித்த காஃபி பலகாரத்தை எடுத்து சட்டுன்னு பரிமாறுங்க, எனக்கும் பசிக்குது என்று சொல்லவே கணேசன் உரத்த குரலில் சிரிக்க சலங்கை ஒலி போன்ற சந்தியாவின் சிரிப்பொலியும் கூட சேரவே வீடு சிரிப்பில் நிறைந்தது. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.